உறவுகளுக்கு வணக்கம். அட்வொகேட்டா நிறுவனம் என்பது கொழும்பில் அமைந்துள்ள சுயாதீன கொள்கை ஆய்வு நிறுவனம். இந்த சுயாதீன கொள்கை ஆய்வு என்பது ஏன்? நிறுவனம் ஏன்? இது மக்களுக்கு என்ன தேவையை கொடுக்கிறது? இப்படி ஒரு சாதாரணமாக ஒரு பாட்காஸ்ட் செய்யும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். எங்கட கடமை என்னன்னு சொன்னால், ச அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக செயற்படுத்தப்படுகின்ற கொள்கைகள் சாதாரண பாமர மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் பெரிய பாதிப்புகள் செலுத்துகின்றன. உண்மையிலேயே இந்த பாமரர்கள் தான் வாக்குகளை அதிகம் அளிப்பதிலே, வீதாசாரத்திலே மக்கள் மத்தியில் அதிக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுபவர்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மையாகவே இந்த அரசியல் மாற்றக் கொள்கைகள் இது சார்ந்த விடயம் தெரியுமா? அது சார்ந்துதான் தங்களது ஒரு மிக முக்கியமான அந்த வாக்கு என்கின்ற அந்த செயற்பாட்டை நமது நன்மைகளுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்களா? எனவே இங்கே அந்த பயன்பாடு சரியாக வர வேண்டுமாக இருந்தால் இந்த கொள்கைகள் பற்றி ஒரு முழுமையான ஒரு அறிவை நமது மக்கள், சாதாரண மக்கள் பெற்றிருக்க வேண்டும். அது உண்மையாகவே ஊடகத்தின் பெரும் படியுமாகும். ஊடகம் என்பது சமூகத்தினுடைய 4வது தூண். ஏன் அந்த 4வது தூண் இருக்கின்றதால் அரசு, அரசியல் அமைப்பு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கேற்றுகின்ற சட்டம், இந்த சட்டங்களை மீள்பார்வை செலுத்தி தமக்கு தேவையான அரசினை மீளமைப்பதற்கு இருக்கக்கூடிய சக்தியை இந்த ஊடகம் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசியல் கொள்கைகள் என்ன என்பதனை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் மக்கள் மூலமாக ஒரு வளமான அரசை, ஒரு நாட்டை உருவாக்குவது கடினமான ஒன்று. அந்த பணியை அதிதிறம்பட செய்து கொண்டிருக்கிறது அட்வொகேட்டா நிறுவனம். அந்த அடிப்படையில் தான் பொருமியம் என்று சொல்லப்படுகின்ற பொருளில் இருக்கக்கூடிய அந்த உண்மை பண்பு என்பது என்ன என்பதனை தெரிவிப்பதற்கான ஒவ்வொரு அங்கங்களாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இவ்வகையான நேர்காணல் மூலமாக உங்களுக்கு தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே நேர்காணல் என்ற அந்த பொருளை தாண்டி ஒரு கலந்துரையாடல் என்ற பொருள் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்போது நீங்களும், பார்வையாளராகிய நீங்களும் எங்கள் கலந்துரையாடலோடு வந்து அதில் இருக்கக்கூடிய தன்மை என்ன என்பதனை புரிந்து உங்கள் கொள்கை அறிவையும் வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அறிவை கொடுப்பதற்கு தகுதி என்னிடம் இல்லை. நான் ஊடகவியலாளர். பெற்றுத் தருவது மாத்திரம்தான் இந்த ஊடகத்தின் கடமை. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றோம், நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, மூலமாக, ஊடகம் மூலமாக வருகின்றது. எனவே அந்த குழந்தையை பெற்றுத் தருகின்ற அந்த கருத்தை, பொருளை பெற்றுத் தருகின்ற பணி நாங்கள் அழைக்கும் விருந்தினர்களுக்குத்தான் சொந்தமானது. இன்றும் அவ்வகையான ஒரு விருந்தினரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். தேசிய தொழிற்கற்கைகள் நிர்வாகத்தின் தொழில் அமைச்சிற்கு உட்பட்ட தொழிற்கற்கைகள் நிர்வாகத்தினுடைய இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய வருகை விரிவுரையாளர் திரு சாம்பசிவம் ஹரிஹரன் அவர்கள் எங்களுடைய இங்கே வருகை தந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்று நாங்கள் பேச இருப்பது உண்மையிலேயே தேசிய கல்விக் கொள்கை மாற்றம் சார்ந்த விடயம்தான். தேசிய கல்விக் கொள்கையிலே ஏற்படுகின்ற மாற்றம் இது காலதாமதமாகிவிட்டதோ என்று உங்களுக்கு தோணுகிறதா? ஆம், மிக முக்கியமாக இந்த கல்விக் கொள்கை மறுசீரமைப்புக்கான முயற்சிகள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி ஆணைக்குழுவாக இருக்கலாம், தேசிய கல்வி நிர்வாகங்களாக இருக்கலாம், அது சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம். இது சார்ந்து பல பல பரிந்துரைகளை காலத்துக்கு காலம் அரசாங்கத்துக்கு முன்வைத்திருக்கின்றன. தேசிய கல்வி ஆணைக்குழு இது சம்பந்தமான பல வெளியீடுகளை கடந்த காலங்களிலே முன்வைத்திருக்கின்றன. குறிப்பாக நடைமுறை கல்விக் கொள்கைகளில் காணப்படுகின்ற ஆழமான காயங்கள், ஆழமான தவறுகள் சம்பந்தமாக பல சந்தர்ப்பங்களில் பலரால் சுட்டிக்காட்டப்பட்டு வந்திருக்கிறது. என்னுடைய கேள்வி, இந்த கொள்கை அமுல்படுத்துவது காலதாமதம் ஆகிவிட்டதுன்னு நினைக்கிறீர்களா? ஆம், குறிப்பாக இந்த கொள்கையிலே மிக முக்கியமாக ஒரு பொது கொள்கையாக இருந்தால் அந்த பொது கொள்கையை பற்றி வடிவமைக்கின்ற பொது நிர்வாகமானது சில அடிப்படை ப்ரொசஸை முன்வைக்கிறது, அடிப்படை செயல்முறைகளை முன்வைக்கிறது. குறிப்பாக நீங்க சொல்றதுபடி பார்த்தா இது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னுக்கே இது கொண்டு வரப்பட்டிருக்க வேணும். இப்ப இது கூட தாமதமாகிவிட்டது. மிக முக்கியமாக இந்த கல்விக் கொள்கைகளின் தவறுகள் காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட விளைவுகளை நாங்கள் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வகையான விளைவுகள் என்று? முக்கியமாக நாட்டில் ஒரு பன்மைத்துவத்தை நாங்கள் கட்டமைப்பதிலே தோல்வி கண்டிருக்கிறோம். அதாவது 70 ஆண்டு காலமாக ஒரு இன முரண்பாட்டிற்கான தீர்வினை காண முடியாத அல்லது இத்தகைய மனப்பாங்கு ரீதியிலான மாற்றங்களினை உருவாக்க முடியாத
அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சகிப்புத்தன்மையான ஒரு சமூகத்தை உருவாக்கி கொள்ள முடியாத ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் 70 ஆண்டு காலமாக கொண்டிருக்கிறோம். ஒரு பொருளாதார நெருக்கடிக்காக பல வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து நிபுணத்துவமான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான மனித தேவைகளை ஒரு நாடு கொண்டிருக்கிறது. சர்வதேச தொழில் தேவைகளுக்கு ஏற்றதான ஒரு மனித வளங்களை இன்றைக்கு வரைக்கும் நாடால் உற்பத்தி செய்ய முடியவில்லை. இந்த கல்விக் கொள்கை வெறுமையாக ஒரு நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்வது என்றால் ஒரு புரோயினல் கோழி குஞ்சுகளை அல்லது மனிதப்படுத்துகின்ற ஒரு பெண் ரைஃபுகளை உருவாக்குகின்ற கல்விக் கொள்கைகளை நாங்கள் உறவு காலமாக செயற்படுத்தி இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் வளர்ந்து வருகின்ற மனித தேவைகளுக்கும் மனித தொழில் வாய்ப்புகளுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய கல்விக் கொள்கை எமது கல்விக் கொள்கை வழங்கவில்லை என்ற விடயம் பலரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிடப்பட்டிருக்கிறதா இந்த தாமதம்? மிக முக்கியமாக எமது நாட்டை பொறுத்தவரையிலே அரசாங்கங்கள் மாறுகின்ற போது கல்விக் கொள்கைகளும் மாறுகின்றன. அதாவது ஆட்சியாளர்களின் தேவைக்கும் சர்வதேச நிறுவனங்களின் தேவைகளுக்காகத்தான் எமது நாட்டில் கொள்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப உங்களுடைய கேள்வியும் பதிலும் ஒன்றாகத்தான் இருக்கு. ஆம், அரசியல் மயம் என்று சொல்றீங்க. நிச்சயமாக எமது கொள்கை, அதாவது பொது கொள்கையில் நிச்சயமாக ஒரு பொது கொள்கை ஒரு அரசியல் தீர்மானமாக இருக்கக்கூடாது. அது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு தேசிய கொள்கையாக நீண்ட கால அடிப்படையிலே அமுல்படுத்தப்பட வேண்டியது. இங்கே ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வரும்போது அவர்களுக்கு உகந்த முறையிலான ஒரு அமைப்பு உருவாக்குகிறார்கள். இது கல்விக்கு உண்மையிலேயே பிழையான ஒரு நடைமுறை என்று சொல்கிறீர்கள். எந்த கொள்கையாக, அதாவது நாங்கள் இப்ப பொருளாதார கொள்கையாக இருக்கலாம், வெளியுறவு கொள்கையாக இருக்கலாம், இது கொள்கை மறுசீரமைப்பு. அதாவது ஒரு கொள்கை இருக்க வேண்டும், அந்த கொள்கையில் காணப்படுகின்ற சில தவறுகளை அடிப்படையாக கொண்டு அந்த கொள்கை மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்று பொது நிர்வாகம் தெளிவாக வரையறுக்கிறது. அதாவது பொது நிர்வாகம் மிக கிளியராக சொல்றது, கொள்கை முனைப்பு, கொள்கை அமுலாக்கம், கொள்கை முனைப்பு, கொள்கை உருவாக்கம், கொள்கை அமுலாக்கம், கொள்கை மதிப்பீடு. அதாவது முதலாவது நாங்கள் ஒரு கட்டத்தில் மதிப்பீடு செய்ததன் பிறகு கூட காலம் மாறப்படும் போது மறுசீரமைப்பு செய்யப்படும். ஆனால் எமது நாட்டை பொறுத்தது அத்தகைய மறுசீரமைப்புகள் என்பன கொள்கையில் காணப்படுகின்ற தவறுகளை அடிப்படையாக மறுசீரமைப்பு செய்யப்படுவதில்லை. அரசியல் தீர்மானங்களுக்காக மறுசீரமைப்பு செய்யப்படுகின்றன. அதே நேரம் கொள்கை மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற போது மிக முக்கியமாக பொதுமக்கள் கருத்து அறியப்படுகிறதா? அதாவது அங்கே ஒரு பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை இருக்கிறது. அதுல நல்ல விடை இருக்கு. அது நாங்க அப்படியே நேயர்களுக்கு அழகா சொல்ல, நீங்க சொல்ற இந்த விடைக்குள்ள அமர்ந்திருக்கிற பெரிய ஒரு பொருள் இருக்கு. அதாவது உண்மையிலேயே மக்களினுடைய அபிலாஷைகளை புரிந்துதான் இவை நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? நல்ல கேள்வி. ஏனென்றால் மக்களிலே நாங்கள் அவதானித்தோம் என்றால் 100% மிகவும் பெரும் நகரங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மக்கள் தான் குறிப்பாக இந்த வாக்கு வங்கியிலே அதிகம் செல்வாக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் இங்கே மறுசீரமைப்பு செல்லப்படும் போது அபிலாஷைகள் அவர்களிடமிருந்து பெறப்படுவதே இல்லை. பெறப்படுவது மிகவும் நகரமயமாக்கப்பட்ட சிந்தனையிலிருந்து புறப்படுகின்றன. இது எப்படி ஒரு தேசிய கொள்கை உருவாக்குவதிலே சரியான பங்களிப்பு செலுத்தும்? விடைக்குள்ளே கேள்வி இருக்கிற மாதிரி இருக்கு. மிக முக்கியமாக நிபுணத்துவ கலந்துரையாடல்களை மேற்கொண்டு விட்டு, இங்கே நிபுணத்துவ கலந்துரையாடல்களை மேற்கொண்டு விட்டு கொள்கைகள் உருவாக்கிவிட்டு அந்த கொள்கைகளை ப்ரமோட் பண்ணுகின்ற, அதாவது அதனை ப்ரமோட் பண்ணுகின்ற சிஸ்டம் தான் இலங்கையிலே பின்பற்றப்படுகிறது. அதாவது அரசியல் பங்கு பெற்றது என்பது வாக்களிப்பது மாத்திரமல்ல, பொதுமக்கள் அரச கொள்கைகளை விமர்சிப்பதற்கான உரிமை மட்டுமல்ல, அவர்களுடைய கடமை. ஏனென்றால் இறைமை மக்களுக்கு உரித்தானது. மக்களிடமிருந்து எந்த வகையிலும் இறைமை பராதீனப்படுத்தப்படுகிறது. மேலான அதிகாரம் எங்களிடம் தான் காணப்படுகிறது. எங்களுக்காகத்தான் அந்த கொள்கைகள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் அவர்களிடம் கேட்பதில்லை. ஆனால் மக்களிடம் கேட்பதில்லை. மக்களுக்கு எப்போதுமே பிரஷர் பண்ணி தள்ளுறது, அழுத்தம் கொடுத்து தள்ளி வைக்கிறது. அதாவது சட்டங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் கூட வேறு நாடுகளின் அரசியலமைப்பை படித்து உருவாக்கப்பட்டமை என்று சொல்லி பல அறிஞர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். பேராசிரியர் விஸ்வவர்ண போல போன்ற பல அறிஞர்கள், டாக்டர் கொல்வினாரி சில்வா, டாக்டர் கொல்வினாரி சில்வா எங்களுடைய என்ன சொல்லுவார்கள், விவாக சட்டம் கூட இலங்கை குறித்தானது அல்ல என்பதனை அழுத்தமாக சொன்னவர். அதே நாங்கள் சொல்ல விவாக சட்டம், பெருங்கொள்கைகளை விடுங்கள். ஏனென்றால் நாங்கள் எப்போதுமே ஏலவே இருக்கக்கூடிய சட்டங்களை அமுல்படுத்தி கொண்டிருக்கோம். நாங்கள் எமக்கென்று தனித்துவமாக அதனை, அதாவது கஸ்டமைசேஷன் சொல்வார்கள், எங்களுக்கென்று நாங்கள் அமைப்பதில்லை. அப்ப உங்களுடைய விட இப்ப நாங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று வரும்போது கல்விக் கொள்கையும் கூட எமக்கென்று
சரியாக அமுல்படுத்தப்படவில்லை என்பதனை சொல்கிறதா? மிக முக்கியமாக அதாவது எமக்கு நிதி வழங்குகின்ற எமது நாட்டுக்கு நிதி வழங்குகின்ற பல நிறுவனங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக அந்த நிறுவனங்களிடமிருந்து இலங்கை அரசாங்கம் காலத்துக்கு காலம் பல ஒப்பந்தங்களையும் பல இணக்கப்பாடுகளையும் மேற்கொள்கிறது. தற்போது கூட IMF-ஓடு இலங்கை நிபுணத்துவ இணக்கப்பாட்டுடன் தனது செயற்பாட்டை முன்னெடுக்கிறது. இந்த IMF பற்றி கவர்னன்ஸ்ல நிபுணத்துவம் மிக்கவர்களுக்கு மிக கிளியராக தெரியும் அந்த ஃபேக்ட் ப்ராஜெக்டை பற்றி. அதாவது சர்வதேச நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப அல்லது சர்வதேச நாடுகளில் காணப்படுகின்ற கொள்கைகளை படித்து அதனை கொண்டு என்கிற நாட்டிலே அமுல்படுத்துகின்ற முறைமைகள் காரணமாகத்தான் எமது நாட்டின் கொள்கைகள் தோல்வியடைகின்றன. அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இப்போது அவர் வைத்தியர் இருக்கிறார்கள், அவர் எமது உடலை பரிசோதிக்க வேண்டும். அதாவது அறைகுறிகளை வைத்துக் கொண்டு அந்த அறைகுறிகள் வெளிநாட்டிலே என்ன வகையிலான மருந்துகள் வழங்கப்படுகின்றன என்பதை வைத்துக்கொண்டு இந்த நோயாளிக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. அதாவது என்னவாக இருக்கலாம், கொள்கைகள் என்பன மக்களின் வாழ்க்கையோடு ரத்தமும் சதையுமாக கலந்தவை. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக முன்வைக்கப்படும். நமது நாட்டுக்கு இருக்க மக்களுடைய வாழ்வியல் ஆராய்ச்சி அதிகம் இங்கே தேவைப்படுகின்றது. இப்ப நாங்க இந்த கல்விக் கொள்கைக்கு வருவோம் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரியே நான் வரேன். இந்த கல்விக் கொள்கை எப்போதோ உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றா நாங்க உருவாக்கி இருக்கிற அமைப்பு, அதாவது சமூக அமைப்பு, இந்த கல்வியால பிரிவினைவாத சமூக அமைப்பு. ஏனென்றா எங்களுடைய கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாறு பல சமூகங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தூக்கிவிட்டு மையக்காரணியாவே இருக்கு. அதே நேரத்தில் சமய கல்வி, தேசிய கொள்கையிலே சமய கல்வி என்பது எந்தளவு தூரம் ஒரு நாட்டு பற்றி அமுல்படுத்துகின்ற ஒரு காரணி என்பது நமக்கு அருகில் இருக்கிற இந்தியாவை வைத்துக் கொண்டே நாங்கள் உதாரணம் செலுத்தலாம். இவ்வளவு பெரிய நாடு, பல மதங்களை உற்பத்தி செய்த நாட்டில் கூட அங்கே கல்வி திட்டத்துக்குள்ள மதம் சேர்க்கப்பட இல்லை. அது வெளிவாரியாக கற்க வேண்டிய ஒன்று. ஆனால் இலங்கையிலே கல்வி திட்டத்துக்குள்ளேயே மத கல்விகள் இருக்கின்றன. மத கல்விகள் கல்வி திட்டத்துக்கு அல்ல, இன்னும் மேலதிகமாக சென்று பாடசாலை பெயர்களும் பாடசாலை சமூகமுமே மதம் சார்ந்ததாகவே அமைக்கிற கல்வி திட்டத்தை நாங்கள் 70க்கும் மேற்பட்ட காலமாக நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் இந்த கல்வியல் மாற்று சிந்தனை அல்லது கல்வி கோட்பாட்டு மாற்றம் சார்ந்த விடயங்களில் அதிகம் பேசப்பட்ட பொருளாக இருக்கின்றன என்று அது பரவலாக வெளியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போன்று மிக பழமைவாத ஒரு கல்வி முறையை நாங்கள் இன்னும் தாமதமாக்கி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய கேள்வி அதல்ல. இப்போது நாங்கள் மறுசீரமைப்பு என்று சொல்வது கூட, நான் சொல்றது இப்ப நாங்கள் சொல்லுகின்ற மறுசீரமைப்பு கூட எக்ஸ்பயர்டு, காலாவதி ஆகிய ஒன்றைத்தான் கொண்டு வருகிறோமா? இதுதான் கேள்வி. தற்போதைய கல்விக் கொள்கைகளிலே சில பாராட்டப்படக்கூடிய விஷயங்கள் காணப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ரியாலிட்டிக்கும் இலங்கையின் ரியாலிட்டிக்கும், அதாவது நடைமுறை தன்மைக்கும் இந்த ரெக்கார்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன், அதாவது நாங்கள் இப்போது ஒரு நோயாளிக்கு வைத்தியம் செய்கிறோம் என்றால் அந்த நோயாளியின் உடலுக்கு அது பொருத்தமா, அந்த மருந்து அலர்ஜிக்காக இல்லையா அல்லது பொருத்தமாக இருக்கிறதா என்பதை நாங்கள் பரிசோதிக்க வேண்டும். அதே போல இந்த கல்விக் கொள்கை இலங்கையின் நடைமுறை தன்மைக்கு பொருத்தமானதான கேள்வி. ஏனென்றால் இந்த கல்விக் கொள்கையை பொறுத்தவரை அடிப்படை கொள்கை ஆய்வு வேலை திட்டங்கள் முழுமையாக மேற்கொள்ளப்படவில்லை. வெறுமையாக நிபுணத்துவ கலந்துரையாடல்களை வைத்துக் கொண்டு தீர்மானங்கள் கொண்டு வரப்படுவது. ஆகவே இந்த கல்விக் கொள்கை என்பது தற்போதைய அதாவது சர்வதேச தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும், அதே நேரம் இலங்கைக்கும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். சாதாரணமான ஆய்வு நிலை என்பது மொடியூல்ஸ் அல்லது மொடல்ஸ் சிஸ்டத்துக்களூடாக வாரதுதான். ஒரு 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 கிராமிய அபிவிருத்தி என்றால் கூட ஒரு மாதிரி கிராமத்தை அபிவிருத்தி செய்து அதிலிருந்து பெறப்படுகிற அனுபவம். இப்படித்தான் ஒரு பெருந்திட்டங்களை கையாளும் போது செய்வார்கள். இலங்கையில் எனக்கு தெரிந்து இந்த கல்வி திட்டத்தினுடைய மாதிரியே நான் எங்கேயோ கேள்விப்படையில பேசிட்டு இருக்கிறோம். ஏன் கேள்விப்பட, இந்த கேள்வியில் எவ்வளவு அர்த்தம் இருக்குன்றது உங்களுக்கு ஒரு 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 புத்திஜீவியாக நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இதை ஒரு பாடசாலையோ ஒரு கிராமத்துக்கோ எங்கேயோ கொண்டு சென்று அதன் மூலமாக பெறுகின்ற அனுபவங்களை வைத்துத்தான் அடுத்த படிநிலைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். இங்கே அதுவே என்ன அமைக்கப்படவில்லை. நாங்கள் உடனடியாக ஒரு கொள்கை மாற்றத்துக்கு வருகிறோம் என்பது இவ்வளவு தூரம் உசிதமானது என்று நினைக்கிறீர்கள்? மிக முக்கியமாக கொள்கையை பொறுத்தவரையிலே ஒரு கொள்கையிலே வெளிப்படைத்தன்மை காணப்பட வேண்டும்.
அதாவது கொள்கை சார்ந்த முழுமையான அறிவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை ஒவ்வொரு பிரஜைக்கும் இருக்கிறது. எங்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன செய்கிறார்கள், அல்லது எங்கள் சார்ந்த எந்த கொள்கைகளை அவர் உருவாக்குகிறார்கள், எந்த சட்டங்களை உருவாக்குகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான உரிமை இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் தகவல் எடுத்துக்கொண்டால் கூட வெளிப்படைத்தன்மை, அதாவது அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். அரசாங்கம் அந்த விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வெறுமையாக ஒன்றை கொண்டு ப்ரமோட் பண்றதுன்றது, அதாவது முதலாவதாக அது சார்ந்த ரெக்கார்ட்ஸை அரசாங்கம் உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும். அதை மக்கள் மயப்படுத்த வேண்டும். மக்கள் மயப்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து கருத்துக்களை அறிய வேண்டும். மக்களின் கருத்துக்களை அறிந்து அதற்கேற்ப ஏற்றதான சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு அது வேறு அரசியலுக்குள்ளாக நான் பேச இல்லை. சாதாரணமான ஒருத்தர், ஒரு அறிவான ஒருத்தர் கூப்பிட்டா கூட விளங்கும். இலங்கையிலே புதிதாக கிராம அபிவிருத்தி என்று சொல்லப்படிய புதிய கிராம திட்டங்களை முன்னறுத்தும் போது எந்த அடிப்படையிலே செயல்படுத்துகிறோம்? உண்மையிலேயே ஆய்வு செய்தா செயல்படுத்துகின்றோம்? மகாவலி சி வலயம், இ வலயம், ஜி வலயங்கள் போன்றன எப்படி வந்தன? உண்மையாக மக்களை நாங்கள் அதிலே கொண்டே உண்மையாகவே ஒரு மக்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த இடத்துல அதுக்கு பிறகு வர சமூகங்களுக்கு உருவாக்கின ஒரு பாடசாலை, கனிஷ்ட மற்றும் பிரதான நிலை பாடசாலைகள் எந்த அளவு தூரத்துக்கு கல்வியை சரியான முறையிலே கொடுக்கும்? அதற்கு வரக்கூடிய ஆசிரியர் வளம் சரியாக இருக்குமா? இப்படி பல காரணங்கள் இருக்குதானே சார். அடிப்படையாக ஒரு சாதாரண விளங்குற ஒருத்தருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி முன் விளைவுகள் எதுவுமே செய்யப்படாமல் நாங்கள் இங்கே பேசப்படுபவை உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் சர்வதேச ரீதியிலே அங்கீகரிக்கப்பட்ட புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்றுதான் முன்மொழியப்படுகிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எமக்கென்று வரும்போது நீங்கள் சொன்னது போல் இலங்கையிலே வருகின்ற வைரஸ் காய்ச்சலுக்கும் இந்தியாவில் இருக்கின்ற வைரஸ் காய்ச்சலுக்கும் இடையே கூட வித்தியாசம் இருக்கும் தானே. அப்ப இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த காய்ச்சல் என்ன என்பதை அவரிடம் பார்த்துத்தான் செய்ய வேண்டும். அது செய்யப்படாமல் இந்த மாற்றங்கள் நிகழ்த்துவது எவ்வளவு உசிதமானது என்று கேட்கின்றேன். ஏனென்றால் இலங்கையினுடைய மனநிலை, வளர்ச்சி, மக்கள் சிந்தனை, கல்வி இதெல்லாம் வித்தியாசம் அல்ல. ஆமா. அப்ப இது எவ்வளவு தூரம் இனி நாங்கள் அதை அமுல்படுத்தினாலும் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. என்னவென்றால் குறிப்பாக ஒரு நாட்டிற்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அங்கு காணப்படுகின்ற மக்களுக்கான வாழ்க்கை தரங்களுக்கிடையே வித்தியாசங்கள் இருக்கின்றன. நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாழுகின்ற மக்களின் வாழ்க்கை தரத்துக்கும் அமெரிக்காவில் காணப்படுகின்ற வாழ்க்கை முறைக்கும் அமெரிக்காவில் காணப்படுகின்ற பிள்ளைகளின் திறனுக்கும் வளங்களுக்கும் இலங்கையிலே எங்கேயோடு பின்தள்ளப்பட்ட நீங்கள் சொல்லுகின்ற ஒரு கிராமத்திலே வாழுகின்ற பிள்ளைக்கு இருக்கின்ற திறன்களுக்கும் இடையே வித்தியாசம் காணப்படும். அதற்கான காரணம் என்னவென்றால் இங்கே வள பகிர்வோ எதுவுமோ சரியாக மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக அதாவது நீங்கள் இப்ப அப்ப என்ன செய்யறோம் என்றால் அந்த நாடுகளை படித்து விட்டு இங்கே வந்து அமல்படுத்துகின்ற போது அந்த நாட்டு பிள்ளைகளுக்கு ஏற்றதான ஒரு கல்விக் கொள்கையையோ நாங்கள் படித்து அகைந்து விட்டு அதனை இங்கே வந்து அமுல்படுத்துகின்ற போது இந்த பிள்ளைகள் பொருத்தமானது பொருத்தம் இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக விளங்கிக் கொள்ளுங்கள். எத்தனை பாடசாலைகளில் கணனி பற்றாக்குறைகள் காணப்படுகின்றன. அதாவது நீங்கள் கொழும்பு நகர பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலைக்கும் வவுனியாவிலே ஒரு வடக்கு பிரதேசத்திலே ஒரு பின்தள்ளப்பட்ட ஒரு கிராமத்திலே இருக்கின்ற பாடசாலைகளுக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆகவே இப்ப நீங்க சொல்லுங்க பின்தள்ளப்பட்டதுன்ற அந்த 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 சொற்பிரயோகம் கூட வள பங்கீடு சார்ந்ததா தான் விதமா இருக்குது. என்னன்னா கொழும்பும் ஒரு கட்டத்துல இதே மாதிரி பின்தள்ளப்பட்ட கிராமமா தான் இருந்திருக்கும். வளம் அதிகரிக்க அது நகரமாகிறது. ஆகவே இங்கே நாங்கள் வளத்தை சரியான முறையிலே பகிர்வோமாக இருந்தால் அதுவும் ஒரு நகரமய சிந்தனை வரும். அதை நாங்கள் சொல்லணும் மக்களுக்கு. இல்லை பின்தங்கினு சொல்லுவது வள பகிர்வே தவிர மனநிலையிலே இல்லை, அதை சொல்ல வேண்டுமோ? குறிப்பாக பல பிரதேசங்களில் மிக திறமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதாவது உலகத்திலே முன்னுக்கு வருபவர்கள் அனைவரும் கெட்டிக்காரர்கள் இல்லை, வாய்ப்பு கிடைத்தவர்கள். இந்த வாய்ப்புகள் வழங்கப்படுகின்ற போதுதான் அந்த பிள்ளைகள் வெளியில் வருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக நீங்கள் இப்ப இந்த அதாவது இங்க இந்த சமத்துவம், அதாவது சமம் என்றதுக்கும் சமத்துவம் என்றதுக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. சமம் அதாவது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். ஆனால் வந்து மூன்று ஜெனரேஷன்ஸ், 3 சந்ததியா பாடசாலைக்கே செல்லாத ஒரு மாணவருக்கு 194 வெட்டு புள்ளியை கொடுத்து நகர்ப்புறத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் 194 புள்ளிகளை வெட்டு புள்ளி கொடுக்கறது வந்து சமத்துவம் அல்ல.
சமம் வேறு, சமத்துவம் வேறு. குறிப்பாக இலங்கை அரசியலமைப்பு பற்றி எடுத்துக்கொண்டால் அரசியலமைப்பின் 6ஆம் அத்தியாயம் உறுப்புட 27 அரச கொள்கையும் வழிகாட்டியும் என்றொரு பகுதியாக இருக்கிறது. அதிலே பொருளாதார ஏற்றத்தாழ்வின்மையை பொருளாதார ஏற்றத்தாழ்வின்மையை முற்றாக ஒழித்து எல்லாரையும் சமமாக மாற்றக்கூடிய கடமை அரசாங்கத்துக்குரியது என்று அரசியலமைப்பு தெளிவாக வரையறுக்கிறது. எழுத்தறிவின்மையை முற்றாக இல்லாதொழித்து இந்த எமது நாட்டின் பிரஜைகளை முன்னேற்ற வேண்டிய கொள்கைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சரியான புள்ளியிலே சட்டத்தை நிப்பாட்டிட்டீங்க. அடுத்த கேள்வி இது சார்ந்ததுதான். என்னென்றால் இப்பேற்பட்ட ஒரு கல்வி கொள்கை சீர்திருத்தம் ஒரு தொழில் சார்ந்த சமூகத்தை உருவாக்குவதிலே பங்களிப்பு செலுத்துமா? இப்ப புதுசாக நாங்க செய்யற இந்த சீர்திருத்தம் கூட உண்மையிலேயே இப்ப நீங்களே சொல்றீங்க சமம் சமநிலை. இது எந்த அளவு தூரத்துக்கு இந்த சமத்துவம் சமநிலை இந்த பொருளாதாரத்திலே இந்த கல்வி கொள்கை சீர்திருத்தத்தின் மூடாக மக்களை சக்திப்படுத்தலாம்னு நினைக்கிறீர்கள், வலுப்படுத்தலாம் என்று? குறிப்பாக நடைமுறை ரீதியாக உரையாட வேண்டிய தேவை இருக்குமாக இருந்தால் நீங்கள் வன்னியிலே இப்போது சொல்கிறார்கள் என்ன நீரியல் வள தொழில்நுட்பம், IT, இந்த இத்தகைய நவீன கல்வி முறைமைகளை இத்தகைய சர்வதேச தன்னநிலையுடைய கற்கை துறைகளை நாங்கள் கிராமத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிறார்கள். கிராமத்திலே அந்த பாடசாலைகளிலே அந்த கல்வியை நடைமுறைப்படுத்தக்கூடிய பௌதீக வளம் காணப்படுகிறதா அல்லது மனித வளம் காணப்படுகிறதா? அங்கே அதற்கான ஆசிரியர்கள் காணப்படுகிறார்களா? இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ விதமான பாடசாலைகள் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆசிரிய ஆதரணையை சரியாக வளப்பங்கீடு செய்யும் நிலைமையில் தான் காணப்படுகிறது. ஆகவே ரியாலிட்டி அப்படி காணப்படுகின்ற போது நாங்கள் தேசிய ரீதியாக ஒரு கொள்கையை உருவாக்கிவிட்டு நாங்கள் சர்வதேச தரநிலையுடைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று நாங்கள் கனவு காணுகிறோம். அதாவது நாங்கள் பட்டு வேட்டி கனவு இருக்கிறோம், ஆனா கட்டியது ஒன்று கனவு போகும் நிலைமையில் இருக்கிறது. அதாவது முதலாவது அந்த பிரதேசத்தின் உட்கட்டமைப்புகளை முறையாக அமுல்படுத்த வேண்டும். அந்த பிரதேசத்தின் பௌதீக வளங்களை முறையாக அமுல்படுத்த அதாவது கொள்கையை உருவாக்க முதல் இப்ப நீங்கள் சிம்பிளாக பாருங்க, விவசாய கொள்கையை கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் மறுசீரமைப்பு செய்தது. இயற்கை உரத்துக்கு நாடு திரும்ப வேண்டும் நிலைமைக்கு சொன்னது. செயற்கை உரத்தை தடை செய்தது. அதாவது இயற்கை இது ஒரு கொள்கை. ஆனால் உடனடியாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டார். காரணம் என்ன? அதற்கான வளங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இயற்கை உரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அறிவோ நிபுணத்துவமோ அது சார்ந்த வசதிகளோ அந்த கிராமங்களிலே கிடைக்கவில்லை. அப்படி என்னால் இந்த கொள்கை சீர்திருத்தம் எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு சாத்தியம்? ஆம், முதலாவது கொள்கையை அமுல்படுத்த முதல் அதற்கான தேவைகளை அரசாங்கம் முறையாக அறிந்து அடையாளம் கண்டு அதனை வழங்க வேண்டும். அதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டனவா? குறிப்பாக அதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதாக அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் நடைமுறை ரீதியாக அந்த பாடசாலைகள் இன்னும் அந்த நிலைமையில் தான் காணப்படுகின்றன. பெருமாற்றங்கள் இல்லை. அப்படி என்றால் இப்போது இவ்வகையான ஆழ்ந்த கற்றலை ஊக்குவிக்கக்கூடிய அல்லது இந்த நாங்கள் சொல்லுவோம் படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய இந்த கல்வியை இந்த தேர்வு முறையிலான இப்ப இருக்கிற இந்த கல்வி முறைமைகள் கொடுக்கின்றன நினைக்கிறீங்களா? முக்கியமாக இந்த பரீட்சை மைய கட்டமைப்பு என்றது ஒரு வகையில மனநம் செய்தக்கூடிய அடிப்படையை வழங்குகிறது. அதே நேரம் இந்த கிரியேட்டிவ் இல்லை தானே. அதாவது இப்ப நீங்க கேட்டது மிக முக்கியமாக அறிவு ரீதியாகவும் மனப்பாங்கு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிள்ளைகளை எதிர்கால யுகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை ஒவ்வொரு கல்வி கொள்கைக்கு இருக்கிறது. அதே நேரம் தேர்ச்சி என்பது மிக முக்கியமானது. இங்கே பரீட்சையில் பிள்ளை தேர்ச்சி அடைகிறது என்பதை வைத்துக்கொண்டு பிள்ளை அந்த பாடம் உருவாக்கப்பட்டதற்கான தேர்ச்சியை பெறுகின்றதா என்ற கேள்வி இருக்கிறது. இதை கூட கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இல்லை நாங்க எப்ப பார்த்தாலும் சார் இந்த என்ன பரீட்சைகள் ஒரு படைப்பாற்றல சரியான முறையில காணையில் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனாலும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசையில் அம்மா அப்பாவும் சண்டை பிடிச்சு கொண்டு தான் இருக்கணும். பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறே இல்லை, அம்மா அப்பாவோட போட்டி பரீட்சை தான் அது. இதுதான் நடக்குது. இப்ப இது என்னன்றத கொஞ்சம் உளவியலால் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குதானே எங்களுக்கு. இப்ப ஆழ்மனது மேல் மனது. ஆழ்மனது எதையுமே நம்ப வைத்து
அந்த படைப்பை கொடுக்கக்கூடிய ஆற்றல் புரிந்தது. அதற்கு சரியான மெசேஜ் ஒரு கப்பல் மாலுமி எப்படி உள்ளுக்கு இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கு ரேடார் பார்க்குறவருக்கு சரியான மெசேஜை கொடுத்து போட்டு ஒரு திசையில போறாரோ அதை மேல்நிலை சிந்தனை வந்து கொடுக்க வேணும். அது ஐம்புலங்களையும் வைத்து தான் கொடுக்கும். அப்ப இதுல கற்றல் என்கின்ற நீங்க சொன்னது மனநம் அங்கே முக்கியத்துவம் அல்ல, ப்ரோசஸ். பெற்றுக்கொண்டதை எப்படி அப்ளை பண்றது என்கின்ற அந்த ஐம்புலன்களுடைய செயற்பாடு ஆழ்மனதுக்கு அந்த மெசேஜை கொடுத்தா தான் ஆழ்மனதுன்ற படைப்பாற்றல் அபூர்வமாக செயற்படும். இங்கே அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த கல்வி முறையில் இருக்கிற சிக்கல் சிக்கல் சிக்கல்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. இதுதான் நாங்கள் வெளிப்படுத்த வேணும். அப்போ ஆழ் மனதுக்கு சரியான தகவலை எங்களோட புலனை வச்சு கொடுக்கறதுக்கான புலன் மையம் சார் கற்றல் நிலை கல்வி திட்டங்கள் அல்லது அதனை ப்ரோசஸ் பண்ணுற செயற்பாட்டு கல்வி முறையிலான திட்டங்கள் இவை கொள்கைக்கு வந்தால்தான் படைப்பாற்றல் கொண்ட தொழில் நிலைக்கு சரியாக உள்வாங்கப்படக்கூடிய அடுத்த சந்ததி மாணவர்களை கொடுக்க முடியும். இதுதானே உண்மை. அப்ப இலங்கையில நாங்க எப்படி கொள்கை மாற்றம் என்று சொன்னாலும் மொத்த வளங்கள் சரியான முறையிலே அத்தனை பாடசாலைகளுக்கும் இலங்கை பூராகம் கொடுக்காமல் விட்டு நாங்கள் மாணவர்களை மாற்றலாம் என்று சொல்வதிலே ஒரு முட்டாள்தனமான ஒரு முரண்பாடு இருப்பதாக உங்களுக்கு தெரியவில்லையா? மிக முக்கியமாக எமது கல்விக் கொள்கையை உருவாக்குகின்ற போது கலைத்திட்ட மறுசீரமைப்பு செய்வார்கள். கலைத்திட்ட மறுசீரமைப்பை பொறுத்தவரையிலே அங்கே அறிவு ரீதியாக, மனப்பாங்கு ரீதியாக, சிந்தனை ரீதியான மாற்றத்திற்காகத்தான் நாங்கள் அந்த எமது கற்பித்தல் அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அதாவது இப்ப நாங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த வகுப்பு எடுக்கிறோம். வெறுமையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் கீழ் ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் இவை. இதை பிள்ளை என்ன செய்கிறது? பாடமாக்குகிறது. அங்கே ஆகவே அரசியலமைப்பு முறை சார்ந்த தேர்ச்சி ஏன் கொண்டு வரப்படுகிறது? பிள்ளைக்கு அரசியலமைப்பை பொருள்கோடல் செய்வதற்கான நிபுணத்துவத்தை பிள்ளைக்கு வழங்க வேண்டும் என்று. ஆனால் பிள்ளை என்ன செய்கிறது? அதனை பாடமாக்கிவிட்டு எக்ஸாம்ல சரியாக எழுதுகிறது. பரீட்சை மதிப்பீட்டு பணிகளையும் போதும் அதற்கு பிள்ளை அந்த பாயிண்ட்ஸை போட்டிருந்தால் சரி போடப்படுகிறது. அதாவது நான் படிப்பிக்கின்ற போது விளக்குக, ஆராய்க, மதிப்பிடுக போன்ற எல்லா கேள்விக்கும் ஒரே மாதிரி விடை எழுகின்ற பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு கேள்விகளும் வித்தியாசமானவை. ஆகவே இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் தேர்ச்சி, அதாவது ஒரு பாடத்தின் நோக்கம் அடையப்படவில்லை, தேர்ச்சி அடையப்படவில்லை. மற்றது பிள்ளைக்கு சில விஷயங்களை படிக்கின்ற போது நான் ஏன் அதை கொஞ்சம் எங்க பிரயோகிக்க போகிறேன் என்ற விஷயம் கூட அந்த பிள்ளைக்கு தெரியாது. அதாவது இப்போது கூட பிள்ளை தியரியை படிக்கிறது, தியரியை எங்க கொண்ட பிரயோகிக்கிறது என்பது பிள்ளைக்கு தெரியாது. ஆகவே இங்கே கற்பித்தல் அணுகுமுறைகளிலும் தவறு இருக்கிறது, அமுலாக்களிலும் தவறு இருக்கிறது, அது சார்ந்த மனித வளத்தினை அபிவிருத்தி செய்வதிலும் தவறு இருக்கிறது. அணுகுதல் என்ற சொல்லையும் பயன்படுத்தலாம். அணுகுதல் அடுத்த கேள்விக்கு நீங்க அப்படியே ஒரு லீட தாரீங்க ஒவ்வொரு முறையும். இப்ப இந்த நல்ல ஆசிரியர்கள், நல்ல வள பங்கீடு இல்ல கட்டமைப்பு, இது என்பதும் வந்து இந்த ஒரு அணுகல் தான். இல்லாட்டி நாங்க இந்த சமன் என்ற சொல்லோட இருப்போமே தவிர சமத்துவம் என்று சொல்ல மறந்துடுவோம். சமத்துவம் என்றது இது எல்லாம் இருக்க வேணும். உண்மையிலே நாங்கள் கிராம மட்டத்திலிருந்து வந்து கற்று வெளிவரக்கூடிய பெரும் மாணவர்களை நாங்கள் உண்மையாக பாராட்ட வேண்டும். இது ஒன்றும் இல்லாம அவர்கள் தாங்கள் சுயம்பவர்கள், சுயமாகத்தான் வருகிறார்கள். உண்மை அதுதான். இப்ப நாங்கள் வரும்போதும் பேசிக்கொண்டிருந்தோம். இப்போது இப்ப நாங்கள் இப்போ வன்னி மட்டக்களப்பு தான் வெளி பிரதேசங்கள், அம்பாறை பகுதி, வேர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வெளி பிரதேசங்கள். அதே மாதிரி நாங்கள் நுவரெலியை எடுத்துக்கொண்டோம் என்றால் நுவரெலிய நகரமயம் தாண்டிய ஏனைய இடங்கள், மிக பின்தள்ளப்பட்ட இடங்கள், இப்படி தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே பின்தங்கிய இடங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். பின்தங்கிய வளப்பங்கீடு தான், வேற ஒன்றும் இல்லை. பின்தங்கிய வளப்பங்கீடு, அதை சொல்ல வேண்டிய மக்கள் மனம் நோகலாம். அப்படியாக இருக்கக்கூடிய இடங்களிலேயே நான் சொல்லும் இந்த அணுகல் என்பது மிக பெரிய ஒரு எட்டா கோம்பாக இருக்கிறது. அப்ப உண்மையிலேயே சாதாரணமாக ஒரு தேர்ச்சி பெறக்கூடியவர்கள், சாதாரண தரத்திலோ அல்லது உயர் தரத்திலோ பல்கலைக்கழகத்துக்கு தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் என்னை பொறுத்த மட்டிலே அதிக சட் ஸ்கோர்கள் எடுத்த மாணவர்களை விட மிக திறமைசாலிகள். ஏனென்றால் அவர்களுக்கு எதுவுமே இல்லை, சுயம். அப்ப குறைந்தபட்சம் அவர்களை நாங்கள் உயர்கல்விக்கு பின்னராவது, நான் சொல்லுகின்றேன் உயர்கல்வி என்றால் என்ன பல்கலைக்கழகத்தின் தேர்ச்சி முறையில் இருக்கக்கூடிய உயர்கல்விக்கு பிறகாவது அவர்களை இன்னும்
நாங்கள் சொல்லுவோம் என்ன வலுப்படுத்தி அவர்களை எமது இந்த பொருளாதாரத்துக்குள்ள உள்வாங்கக்கூடிய அல்லது செயற்பாட்டு காரணியாக உள்வாங்கக்கூடிய செயற்பாடாவது நாங்கள் செய்வோமா? பாடசாலை ஆரம்ப கல்வி இருந்து வார கல்வி திட்டம் என்பது நடைமுறைக்கு எவ்வளவு சாத்தியம்? நீங்களே சொல்லுங்க. குறிப்பாக எமது ஆரம்ப கல்வியிலிருந்து தற்போதைய அதாவது 13 அதாவது பல்கலைக்கழக கல்வி வரை நாங்கள் என்ன செய்கிறோம்? இது பட்டதாரிகளை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களாகத்தான் அதான் பல்கலைக்கழகங்கள் சொல்லுகிறேன் சார், காணப்படுகிறது. அதான் சொல்றேன். அப்ப இதை நாங்க இவ்வளவு செய்து கொண்டிருந்து இப்ப உடனடியா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப நாங்க புதிய கல்விக் கொள்கையை மாற்றணும்ன்றோம். நீங்க நினைக்கிறீங்களா எங்கட இலங்கையில இருக்கிற மிக ஒரு தூரமான ஒரு இடத்துல இருக்கிற பாடசாலையின் ஆரம்ப கல்வியிலிருந்து இதை மாற்றிக்கொண்டு வரையிலும் என்று இப்ப நாங்க திட்டமிட்டால் கூட அதை உடனடியாக அமுல்படுத்துறதுக்கான செயற்திட்டம் அல்லது எங்களுக்கு மொத்தமா இருக்கக்கூடிய பணப்பெருமானத்தை எடுத்துக்கொள்வோமே, நாங்கள் 6% தான் இன்னும் கல்விக்கு ஒதுக்குறதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில மொத்த உள்நாட்டு செலவீனத்துல 6% இந்த கல்வி திட்டத்தை கொடுக்கறத பற்றி நாங்கள் இன்னும் படுபயங்கரமாக பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் அது வெளிப்படுத்த இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இதை நாங்கள் அமுல்படுத்தி ஆரம்ப நிலையிலிருந்து உடனடியாக கொண்டு வரதுன்றது உடனடியாக சாத்தியமான உண்டு அல்லதானே? அதுக்கு ஒரு காலம் எடுக்கும், மிகப்பெரிய காலம் எடுக்கும், மிகப்பெரிய. அப்ப நாங்க உடனடியாக அடுத்த வருஷம் இதை செய்யறோம்ன்றதெல்லாம் போய். ஆனா இப்படியாக இருக்கக்கூடிய திறமைசாலிகள் குறைந்தபட்சம் நான் சொல்றேன் இந்த திட்டத்துக்குள்ளே இருந்து வடிகட்டின சில அதீத திறமைசாலிகள் வரையினம். எங்க வரையினம்? எதுவோ அங்க பல்கலைக்கழகத்துக்கு வரையினம். நீங்கள் சொன்னது போல சமம் அடுக்க இயலாது. கொழும்புல இருக்கிற பாடசாலையில படிக்கிற ஒரு பிள்ளைக்கு பாடசாலை கல்வியும் சிறப்பு, பாடசாலை சூழல் சிறப்பு, அது ஒரு வகுப்புக்கு சென்று படிப்பதற்கு அதற்கான அத்தனை ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், முழு வளங்களும் இருக்கின்றன, பிரயோக வளங்கள் இருக்கின்றன. அவர்கள் செல்வதற்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு குழந்தை அதே பல்கலைக்கழகத்திலே அடியெடுத்து வைப்பதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தையை கூட நாங்கள் பல்கலைக்கழக மட்டத்திலிருந்து தொழிற் வாய்ப்பு கல்வி முறைக்கு கொண்டு செல்வதிலே கூட இப்ப நாங்கள் பின்தங்கித்தான் இருக்கிறோம். இதான் உண்மை, மறுக்க முடியாத கசப்பான உண்மை. அதையாவது உடனடியாக செய்ய முடியுமான்னு கேட்கிறேன். இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இது என்னவென்றால் அதாவது அந்த பிள்ளை மிக முக்கியமாக நாங்கள் எல்லா மட்டங்களிலும் ஆழமான அமுலாக்க தவறுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக நாங்கள் இது எல்லாமே எங்க நிற்கிறது என்றால் வள பங்கீட்டும் பிரதேசங்களின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தியிலும் போய் நிற்கிறது. அதாவது பிரதேசங்களிலே நாங்கள் அதாவது நகரப்புறங்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய வளங்களினை கிராமப்புற பிள்ளைகளுக்கும் சரியாக பகிர்ந்தளிக்க முற்பட்டால் இந்த அதாவது வள பங்கீடுகள் மூலமாக அல்லது இத்தகைய ப்ராசஸை ஒரு செயற்றிட்டமாக முன்னெடுக்கின்ற போது இங்கே கிராமப்புற பிள்ளைகளை கூட நாங்கள் நகரப்புறத்தை கொண்டு வரலாம். உங்களுக்கு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். பதுளையிலே ஒரு பிள்ளை படிக்கிறது, அங்கே ஆசிரியர்கள் இல்லை. அந்த பிள்ளை ஒன்று கொழும்புக்கு வருகிறது அல்லது தமிழ் மீடியம் என்றால் யாழ்ப்பாணம் செல்கிறது. யாழ்ப்பாணத்திலே தாராளமாக ஆசிரியாளனி. அது மாத்திரமல்ல, பல முன்னணி பாடசாலைகள் மாணவர்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் ஆசிரியர் கல்விகளை வழங்கி கற்பிப்பதற்கு முன் வந்திருக்கின்றன. அதனை பாராட்ட வேண்டும். ஒரு தேசிய அரசு செய்யாத விடயங்களை சிறிய பாடசாலைகள், அதை சிறிய பாடசாலைகள் அல்ல, பேறு பெற்ற பாடசாலைகள், தனிப்பட்ட பாடசாலைகள் முன்வந்து செய்வது என்பது நாங்கள் நிச்சயமாக பாராட்டணும். பாடசாலைகளில் என்னை பொறுத்தவரையில் தேசிய பாடசாலை, மாகாண பாடசாலைகள் என்ற பிரிவே இருக்கக்கூடாது. என்னவென்றால் இப்போது பார்த்தீங்க என்றால் தேசிய பாடசாலைகள் அதற்கான வளப்பகிர்வுடன் சரியான இயங்குதலுடன் இருக்கிறது. மாகாண பாடசாலைகளுக்கு அந்த வளங்கள் கிடைப்பதில்லை. காரணம் என்னவென்றால் இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் தேசிய நிதி ஆணைக்குழு அதாவது மாகாண நிதி ஆணைக்குழு காணப்படுகிறது. அரசியல் அமைப்பிலே அந்த நிதி ஆணைக்குழுவின் பணிகள் மிக கிளியராக சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வி என்பது ஒரு பகிரப்பட்ட அதிகாரமாக அரசியலமைப்பு ரீதியாக அது மாகாணத்துக்கு பகிரப்பட்ட அதிகாரமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த தேசிய நிதி ஆணைக்குழு மாகாணத்தின் நிதி தேவையை இனங்கண்டு அது சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு மத்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்து அந்த வளங்களினை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை இதுவரை செய்யவில்லை என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது.
அப்ப கல்வி பகிரப்பட்ட அதிகாரமாக இருக்கின்ற போது தேசிய மாகாண என்ற பிரிப்பிருக்க முடியாது. குறிப்பாக நாங்கள் அந்த 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 கல்வி அதாவது நாங்கள் மாகாணத்துக்கு முழுமையான அதிகாரங்களை பகிர்ந்தது ஏன்? அதாவது மத்தியிலே அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் மாகாணத்தின் தேவை மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் போகலாம். ஆகவே அதாவது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் மனித தேவை வித்தியாசமானது. அப்படி என்றால் இந்த தேசிய மாகாண பிரிப்பினைகள் அற்ற ஒரு பொதுவான கொள்கை உடைய ஒரு கல்வி சீர்திருத்த மையம் ஒன்று தேவைப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு சின்ன உதாரணம், தற்போது சில பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என்ற அடிப்படையிலே அரசியலமைப்பின் சில ஓட்டைகளை பயன்படுத்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக விசேட சேற்றத்திற்குள் அந்த பாடசாலையை உள்வாங்கிவிட்டால் அந்த பாடசாலை மத்திய அரசாங்கத்தின் கைகளுக்கு சென்று விடும் என்றொரு அரசியலமைப்பு ஓட்டையை பயன்படுத்தி சில பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக மாற்றப்படுகின்றன. ஆனால் இங்கே மறுபக்கமும் இருக்கிறது சார். இப்ப தேசிய பாடசாலைகளால் செய்ய முடியாத பல விடயங்கள் இந்த பிராந்திய பாடசாலைகள், நாங்கள் சொல்லுவோம் மாகாண பாடசாலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏன்னா மாகாண பாடசாலைகளை செய்ய வேண்டியது அந்த மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல்வாதிக்கு பெரிய செல்வாக்கு. அப்ப அவர்களுக்கு அது இலகுவாக சென்று அந்த பாடசாலை அபிவிருத்தி செய்து வாக்கு வாங்குவதிலே மிக ஒரு இருக்கும். ஆனால் தேசிய பாடசாலைகள்ல அது கொஞ்சம் கடினமா இருக்கு. வளப்பங்கீடு இருக்கு, ஆனா தனிப்பட்ட முறையில செய்யறது கடினமாக இருக்கிறது. இப்படியான அரசியல் பின்னணிகளும் இருக்கத்தானே செய்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு நல்ல ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரி இருக்கிறது தானே, அது மாகாண பாடசாலை. ஆனா நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கிற மிகச்சிறந்த பாடசாலை இது ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரி. இதுதானே ஒரு உதாரணம். இப்ப கொழும்பு பாடசாலைகளோடு சமநிலையில பேசக்கூடிய பாடசாலையா ஹட்டன் ஹைலண்ட்ஸ் இருக்கு, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா மாகாண பாடசாலை இது எப்படி? ஏனென்றால் அங்க இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கு அந்த பாடசாலையிலே மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துது. இப்படி ஒன்று ரெண்டு இருக்கு. நாங்க எல்லாத்தையும் சொல்லல, நீங்க சொல்ற விட பிழைன்றது அல்ல. அதே நேரத்துல பல தூர நிலையில் இருக்கக்கூடிய கனிஷ்ட பாடசாலைகள்ல ஆசிரியர்களே இல்லை. அதிபர், ஆசிரியர், மாணவர்களுக்கு எல்லாமே செய்ய வேண்டியது ஒரு ஆளே போயிருக்கக்கூடிய பாடசாலைகளும் இதே மாவட்டத்தில் இருக்கு. மலையக பாடசாலைகள் இருக்கு, ஒத்துக்கொள்றேன். அப்ப இது எதை செய்ய வைக்குதுன்னா, நீங்க ஏழவே தொடங்கினீங்களே உண்டு, இந்த அரசியலுக்கு தேவையான கைங்கரியத்தை உள்நுழைக்கிற செயற்பாடுகளுக்கு தான் இது முன்னுக்கு நிற்கிறதே தவிர இங்கே கல்வி இது நாங்க பேசாடி பிரயோசனம் இல்லை தானே சார். நாங்க இதை சத்தம் போடாம போயிட்டோம்னா பிரயோசனம் இல்லை, உண்மையை சொல்ல தானே வேணும். அப்ப இதை மாற்றணும் என்று சொன்னா நீங்க சொல்லுது போன்ற ஒரு சத்தியான ஒரு மைய ஒரு கொள்கை திட்டம் முன்வைக்கப்பட வேண்டும். இந்த மைய கொள்கை திட்டம் முன்வைக்கப்படுறதுக்கான நிதி வலிமை இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு இருக்கா? மிக முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நீங்கள் சில நகரப்புற பாடசாலைகள் சொன்னீர்கள். அந்த பாடசாலைகளிலே பழைய மாணவர் அங்கே இருக்கிற பழைய மாணவர்கள் பொருளாதார ரீதியாக வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பாடசாலையிலே ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அந்த பாடசாலைக்கு வழங்குவதற்குரிய பொருளாதார வலிமை இருக்கிறது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இல்லை சார். நேற்று முன்தினம் கொழும்புல இருக்கக்கூடிய கல்கிசை புனித தோமாவின் கல்லூரி, சென்ட் தோமசஸ் கல்லூரிக்கு சரியான விளையாட்டு மையம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஒரு பழைய மாணவர் 60 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஒரு பழைய மாணவர் 60 கோடி. அப்ப இது ஸ்மார்ட் ரூம் இல்லை, ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரக்கூடிய செல்வாக்கு சில பாடசாலைகளுடைய மாணவர்களுக்கு இருக்கு. இதை நாங்க சொல்லணும். இது எப்படி நாங்கள் ஒரு கிராமிய பாடசாலை இந்த வடிவார ஒருத்தட்டு நாங்க எதிர்பார்க்கலாம்? அதாவது இப்போது நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் ஒரு பிந்தள்ளப்பட்ட அல்லது மிக முக்கிய வளப்பகிர்விலும் உட்கட்டமைப்பிலும் அபிவிருத்தியிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்திலே நான் ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் அந்த பாடசாலைக்கு பழைய மாணவர்கள் பொருளாதார வேலை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாணவர்களால் இத்தகைய ஒரு 60 கோடி ரூபாயை வழங்க முடியுமா? வழங்க முடியாது. ஆனால் நினைக்கிறேன் நம்ம பாடசாலையை 2 மடங்காக செயல்படுத்துவதற்கு 60 கோடி ரூபாய் போதும். ஆனால் அங்கே பணம் இல்லை. இப்போது கூட பல பாடசாலைகளில் நூலக வசதிகள் பற்றாக்குறையாக இருக்கின்றன, கணினி வசதிகள் பற்றாக்குறை. தற்போது கூட கணினி இருந்தாலும் மின்சார வசதி இல்லை. மின்சாரத்தை அமுல்படுத்திட்டு போனோன்னு யானை போதை அடிச்சு இல்லாம ஆக்குறது. அப்படியான எத்தனை பாடசாலைகள், வைஃபை வசதி இல்லாத எத்தனை பாடசாலைகள் இருக்கின்றன. அப்ப நாங்கள் எல்லோரும் ஆன்லைன் எஜுகேஷன் பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம்.
பல்வேறு அது சார்ந்த வேலை. ஆனா வைஃபை வசதியே இல்லாத நிறைய பாடசாலைகளிலே எப்படி ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் கொண்டு வர முடியும்? எப்படி இந்த 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 நிகழ்நிலை கற்றலை கொண்டு வர முடியும்? எப்படி இந்த செயற்கை தொழில்நுட்பம் சார்ந்த அறிவினை கொண்டு வர முடியும்? ஆகவே நாங்கள் நகரத்திலிருந்து எடுக்கப்பட ஒரு ஏசி அறைக்குள்ளிருந்து எடுக்கப்படுகின்ற தீர்மானமாக ஒரு கொள்கை அமைய முடியாது. அதாவது ஏசி அறைக்குள் இருந்து கொண்டு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டு அதனை அது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், அழுத்தம் கொடுக்கல. இப்ப இதே விடயம் இவ்வளவு தூரம் வாரத்துக்காவது இன்றைக்கு நீங்க இதுல இருந்து பேசுறீங்க, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். இங்க எங்களை சுற்றி இத்தனை ஊழியர்கள் வேலை செய்யறாங்களா இருந்தா அது CWW கண்ணங்கரா அவர்களுடைய இலவச கல்வி திட்டம் தான். இதை நாங்க மறுக்கவோ எதிர்க்கவோ இயலாது. சரியா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த திட்டம் அப்ப அமுல்படுத்தப்படாட்டி குறைந்தபட்சம் இப்ப நாங்க அந்த நிலையில இருந்திருப்போமா? என்னவென்றால் உண்மையாக இலங்கையின் எழுத்தறிவு உயர்விற்கான அடிப்படை காரணமே CWW கண்ணங்கராவை சாரும். நாங்கள் எல்லோரும் இலவச கல்வியின் குழந்தைகள். இலவச கல்வியூடாக அதே நேரம் எமது நாட்டிலே பல்கலைக்கழக கல்வி வரை சகல கல்விகளும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. அதற்கான காரணம் என்னவென்றால் இலங்கையின் பொருளாதார தேவை. நீங்கள் வெளிநாட்டில் எடுத்துக்கொண்டால் இத்தகைய இலவச கல்வி ஒரு வயதில் மட்டுப்படுத்தப்படும். ஆனால் எமது நாட்டிலே இலவச கல்வி ஏன் வழங்கப்படுகின்றது என்றால் எமது நாட்டிலே காணப்படுகிற மனித பொருளாதார சமத்துவமின்மை மிக தெளிவாக அடையாளம் காணப்பட்டது. அந்த அடையாளம் காணப்பட்ட அடிப்படையில் இலவச கல்வி, கட்டாய கல்வி போன்ற செயற்பாடுகள், வாழும் வரை கல்வி போன்ற செயற்பாடுகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு ஒரு பிள்ளை வாழ்வதற்காக கற்றல் மிக முக்கியமானது. குறிப்பாக கடைசி வரை வாழ்க்கை முழுமை வரை அந்த பிள்ளைக்கு கற்பதற்குரிய உரிமை இருக்கிறது. அதாவது ஒரு காபோத உயர்தரத்திலே சித்தியடையாத ஒரு பிள்ளை தனது வாழ்க்கையை வேறு விதமாக மேம்படுத்தக்கூடிய பல வழிகள் இருக்கின்றன. பல நிறுவனங்கள் அரசாங்கத்தினாலே செயற்படுத்தப்படுகின்றன. ஆனால் இப்போது நீங்கள் அந்த ஏற்கனவே கேட்ட கேள்வி கேட்கிறீங்க. அதாவது நகரப்புறத்திலே இருக்கின்ற ஒரு பிள்ளையால் எப்படி கிராமப்புறத்திலே இருக்கின்ற ஒரு பிள்ளையுடன் போட்டி போட வைக்க முடியும்? அந்த சமநிலை ஏற்படுத்த முடியும். இந்த சமநிலையை நாங்கள் வளப்பகிர்வினூடாகவும் எமது நாட்டின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மூலமாகவும் எமது தேசிய அபிவிருத்தி மூலமாகவும் தான் சாத்தியப்படுத்த. உங்களுடைய விடை CWC கண்ணங்கர் அவர்கள் தான் முதன்முறையாக இதை முயற்சிப்பதற்கான முழுமையான காரணியாக இருந்திருக்கிறார். அந்த விதை தான் இத்தனைக்கு மூல காரணம் சொல்லுகிறீர்கள். நாங்க இலவச கல்வியை பற்றி பேசினாங்க இப்ப. ஆனா அனைத்து பாடசாலைகளையும், இதுல நீங்க சொல்லக்கூடாது தனியார் பாடசாலைகள், அரச பாடசாலைகளிலும் கூட இந்த டொனேஷன் பாடசாலை சேர்க்கும் போது ஒரு நிதியுதவியை பெற்றுக்கொள்ற அமைப்பு ஒன்று இருக்கு. இது உண்மையிலேயே சமநிலை இன்னும் பிரிவினையாக்குற ஒரு செயற்பாடு அல்லவா? மிக முக்கியமாக பாடசாலைக்கு சட்ட ரீதியாக நிதியுதவியை நேரடியாக வழங்குவதற்குரிய சட்ட ரீதியான உரித்து கிடையாது. இங்கே பழைய மாணவர் சங்கங்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் போன்ற நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்க நிறுவனங்களுக்கு நிதிகளினை வைப்பு செய்கின்ற போது அது சார்ந்த ஆடிட் ஆய்வுகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். பாடசாலை ஒரு அரசு நிறுவனம் என்ற அடிப்படையில் அது நிதிசார் மேற்பார்வை மிக மிக வாங்குற விதமும் வித்தியாசம் சார். நீங்க இவ்வளவு காசு தாங்கன்னு நான் கேட்க மாட்டேன் சார். உங்களோட பிள்ளை படிக்க போதீங்க, நீங்க உதவினா தான் எங்களுக்கு ஒரு லேபை கட்டலாம், அப்பதான் பிள்ளை நல்லா படிக்கும். உங்களோட பிள்ளைங்க படிப்பு அங்கதான் இருக்குன்னு தான் நாங்க பேசுறோம். இப்ப இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கட்டாயமா கொடுக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு கொடுக்க வேண்டிய என்பது அவர்களுடைய தன்மானத்தில் இல்ல வைக்கணும். இது சரியா? இது உளவியல் ரீதியா அடிக்கிற ஒரு இடம் இல்லாது. மிக முக்கியமாக லஞ்சத்தினை பல வகையாக வாங்கலாம். அதாவது பல வார்த்தைகள் ஊடாக வாங்கலாம். இப்போது நான் ஒரு லஞ்சத்தை, அதாவது இங்கே குற்றமெனம் என்னிடம் வந்து விட்டது என்றால் லஞ்சத்தை பல்வேறு விதமாக கேட்கலாம். அதாவது குற்றமெனம் குற்றம்தான். அதாவது சட்டத்தின் கீழே நீங்கள் அந்த பணத்தை எப்படி பெற்றாலும் அது குற்றம்தான். அதாவது இப்போது நான் உங்களிடமிருந்து ஒரு வேலையை செய்ய இருக்கிறேன், அதாவது அரசாங்க உத்தியோகத்தர். இந்த வேலையை செய்வதாக இருந்தால் நான் இப்படி நிறைய வேலை திட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த வேலை திட்டங்களுக்கான அரசாங்கம் நமக்கு நிதி ஒதுக்குவதில்லை. ஆகவே அந்த பணத்தினை எனக்கு நீங்கள் தந்தால் மிக நன்றாக இருக்கும். உங்கள் வேலைகள் மிக இலகுவாக முடிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நமது நாட்டிலே ரெட் டேப் காணப்படுகிறது. அதாவது எப்படி என்றால் பொது நிர்வாகம் படித்தவர்கள் ரெட் டேப், அதாவது ஒரு வேலையை தாமதப்படுத்துதல்.
தாமதப்படுத்துகின்ற போது நீங்கள் என்ன செய்வீங்கள்? அந்த பணத்தை கொடுத்தால் தான் அந்த வேலை முடியும் என்ற நிலைமைக்கு வருவீர்கள். அங்கே ரெட் டேப் என்றது சட்டப்படி குற்றம். நீங்கள் சட்டத்தின் கீழே ஒரு உங்களுக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ள கடமையை நிறைவேற்ற தவறினால் அது குற்றம். அது அதுங்க அரச கடமையை செய்யாமல் புறக்கணிக்கக்கூடிய ஒரு குற்றம். அதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையை கொஞ்சம் பாடசாலையில சேர்க்கிறது என்றது அந்த கல்வி என்பது சலுகை கிடையாது. தயக்கமின்றி நாங்கள் ஒரு கதை சொல்லவா? நீதிமன்ற தீர்ப்பிலே ரெட் டேப் இருக்கு. இதுக்கு மேல நான் என்னத்து போய் சொல்றது? காலங்கள் பதில்களை சொல்லும் போது தீர்ப்புல கூட ரெட் டேப் இருக்கு. தாமதமாக்கி 2 அரசியல் அழுத்தங்கள் அப்படி இருந்தன. ஆனால் இப்போதைய காலகட்டத்திலே அவை சமநிலையாக்கப்பட்டால் சிறப்பு. குறிப்பாக நீதித்துறை சார்ந்த சுதந்திரம் என்பதை மிக முழுமையாக உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காணப்படுகிறது. அதே நேரம் சட்டமாதிபர் திணைக்களம் காணப்படுகிறது. சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு சுயாதீனமான ஒரு அமைப்பாக இயங்க வேண்டும். இவர்கள் எல்லாமே ஒரு சுயாதீனமான ஒரு அரசியலமைப்பு பொறிமுறை கூடான ஒரு சுயாதீன கட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் இந்த ரெட் டேப் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். நான் சிம்பிளாக சொல்கிறேன், அடிப்படை மனித உரிமைகள் சம்பந்தமான ஏற்பாடுகள். அந்த வழக்குகள் எவ்வளவு காலத்துக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆனால் நடைமுறை சிக்கலை அடிப்படையாக கொண்டு சில வழக்குகள், அதாவது வாதியும் மகந்து விடுவான், பிரதிவாதியும் மகந்து விடுவான், வழக்கு மட்டும் நிலுவையில் இருக்கும். அதாவது அந்த அளவிற்கான பொறிமுறைகள் எமது நாட்டிலே காணப்படுகின்றன. கல்வியை பொறுத்தவரையிலும் மிக ஆழமாக அடிப்படை பாடசாலைக்கு டொனேஷன் வழங்குறதுன்றது, அதாவது சட்டத்தை தாண்டி வெவ்வேறு விதமாக நீங்கள் சொல்லுகின்ற பல்வேறு விதங்களாக நிதியுதவி வழங்குகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இதனால் பொருளாதார ஏற்றத்தாழ்வின்மையை ஊக்குவிக்கப்பட்டது. குறிப்பாக இதனை, அதாவது பொருளாதார சமத்துவமின்மையையும் இத்தகைய பாடசாலைகளுக்குரிய ஏற்றத்தாழ்வினையும் அரசாங்கமே மறைமுகமாக உருவாக்குகிறது. குறிப்பாக இந்த புதுமை பரீட்சை ஏன் கொண்டு வரப்பட்டது? நல்ல பாடசாலை கொண்டு விடுறாண்டு. நல்ல பாடசாலை இல்ல, அதாவது பொருளாதார வலு குறைந்தவர்களுக்கான ஒரு புலமை பரிசிலை வழங்குவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. அப்படி இல்லையே நடக்கிறது. நடைமுறை ரீதியாக பெரிய பெரிய பாடசாலைகளுக்கு பிள்ளையை சேர்ப்பது என்றால் எமது பிள்ளையை நாங்கள் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைய வைக்க வேண்டிய நிலைமை. இங்கே ஒரு கொள்கை அதாவது ஒரு செயற்திட்டம் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் அடையப்படவில்லை. ஆங்கிலத்தில் சொன்னால் ஸ்மார்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், அதாவது நல்ல பாடசாலைகளுக்கான மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அது. அதாவது குழந்தைகளுக்கான புலமை பரிசில் அல்ல. அதாவது அரசாங்கம் இத்தகைய செயற்பாடுகளை மிக இறுக்கமாக மேற்பார்வை செய்ய வேண்டும். பாடசாலைக்குள் பல்வேறு விதமாக இத்தகைய கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்வதற்குரிய அடிப்படை கட்டமைப்புகளை அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த பாடசாலைகளில் அரசாங்கம் கல்வி என்பது சலுகை கிடையாது, அது பிள்ளையின் உரிமை. அதாவது பொது மனிதத்துவம் என்ற அடிப்படையிலே பிள்ளைக்கு கல்வி உரிமை என்பது அந்த பிள்ளைக்கு அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆகவே அந்த கடமையிலிருந்து அரசாங்கம் தவறுகின்ற போது இங்கே சில இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வின்மை இயல்பாக உருவாகிறது. அதாவது முதலாவது இந்த பாடசாலையை, அதாவது பெரிய பாடசாலையாக்குறது, சிறிய பாடசாலையை அப்படியே வைத்திருப்பது என்பது அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு முற்றிலும் முரணான, அதாவது அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு முற்றிலும் முரணான செயற்பாடு. அதே நேரம் இத்தகைய அதாவது அரசாங்கம் சரியாக வளங்களை சரியாக பகிர்ந்தளித்தால் இத்தகைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. குறிப்பாக இந்த அண்மையில் இருக்கின்ற பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டம் என்ன ஆனது? நடைமுறை ரீதியாக என்ன ஆனது? அப்படி அண்மையுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலையாக காணப்படுகிறது பிள்ளைக்கு இல்லை. ஆகவே இங்கே அரசாங்கம் இத்தகைய, அதாவது முதலாவது இந்த டொனேஷன்ஸை அரசாங்கம் மிக இறுக்கமாக கண்காணிக்க வேண்டும். அதாவது நீங்கள் சொல்லுகின்ற சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு இத்தகைய அனுமதிகளுக்கு இத்தகைய லஞ்சங்களினை வாங்குதல், இது எல்லாமே சட்டப்படி பயங்கரமான குற்றங்கள். சட்டத்தின் கீழ் பொறுப்பளிக்கப்பட்ட கடமையை அரச உத்தியோகத்தை நிறைவேற்றாமல் இருப்பது சட்டப்படி குற்றம்.
ரெட் டேப் சட்டப்படி குற்றம். ஆகவே இவை கடுமையான அழுத்தங்களால் இதுக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட குற்றங்களாக மாற்றப்பட்டால் மாத்திரம்தான் இதுக்காக விடுதலை அடைய முடியும் இந்த பிரச்சனையிலிருந்து. அதே நேரம் அரசு நிறுவனங்களினை அரசாங்க கட்டமைப்புகள் முறையாக மேற்பார்வை செய்ய வேண்டும். அதாவது பாடசாலைக்கு இவ்வளவு நிதி எந்த மூலங்களூடாக வருகிறது. குறிப்பாக பாடசாலை பழைய மாணவர் சங்கம், பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் தலைவராக நிச்சயமாக அதிபர் மட்டும்தான் காணப்பட வேண்டும். ஏன்னா அதிபர் தான் அந்த பாடசாலையின் அப்பதான் பொருளாதார வரக்கூடிய அந்த மொத்த நிதியை அரசியல் ரீதியாக அவர் மூலமா பார்க்கலாம். இல்லாட்டியா சுயாதீனமான ஒரு இயக்கமா மாறிடும். நீங்க சொல்வது சரியோ? ஆகவே பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் அதிபர் ஒரு அரச உத்தியோகத்தர். அவருக்கு இது சார்ந்த பொறுப்பு இருக்கிறது. அவர் அவர் கடமையை பொறுப்பேற்கின்ற போது அந்த நிபந்தனை உட்பட்டு தான் அவர் கடமையை பொறுப்பேற்றார். ஆகவே அதிகார துஷ்பிரயோகம், இத்தகைய ஊழல் மோசடிகள், இத்தகைய நிர்வாக தவறுகள், இவை எல்லாவற்றையும் கேட்பதற்கான உரிமை அங்கே இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் கட்டமைப்பு மேற்பார்வையும் செய்ய வேண்டும். அதே நேரம் பொருளாதார சமத்துவத்தையும் அரசாங்கம் உருவாக்க வேண்டும். இவை ரெண்டும் ஏற்படுத்தினால்தான் அரசாங்கம் இதனை ஊக்குவிப்பதிலிருந்தும் அரசாங்கம் விலக வேண்டும். அரசாங்கம் தன்னுடைய பணியை முறையாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் இந்த தவறுகள் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்காது. இப்போது இந்த COVID-19 2021 மார்ச் நிதியியல் தட்டுப்பாடு, இலங்கை பொருளாதார நெருக்கடி, இது எவ்வாறு இந்த கல்வி செயற்பாட்டை குலைத்திருக்கின்றது, அல்லது நீங்க இதை எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக இந்த 2019 நிகழ்நிலை கல்வி பல்வேறு வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அரசாங்கத்தினால் கூட பல 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 வேலை திட்டங்கள், குறிப்பாக இந்த வீடியோ கிளிப்ஸை தயாரிக்கிறது, இந்த LMDM, இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங்ஸ், இது போன்ற பல முறைமைகள் இலங்கையில கொண்டு வரப்பட்டன. ஆனால் அந்த முறைமைகள் எங்களால சரியாக வெற்றியளிக்காமைக்கான காரணம் என்னவென்றால், இப்போ நாங்கள் டிவியில குடுகை வைக்கிறோம். குடுகை தடவை எத்தனை பிள்ளைகள் பார்க்கிறார்கள்? எந்த பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்ற கேள்வி. வீட்டிலேயே ஒரு தொலைக்காட்சி இருக்கிற ஒரு பிள்ளை பார்க்கும். COVID-19 லாக்டவுன்ல வீட்டில இருக்கிற ஒரு பிள்ளையால் பார்க்க முடியுமா? பல பிள்ளைகள் மலைகளுக்கு மேல் ஏறி கூட, அல்லது மரங்களுக்கு மேல் ஏறி கூட தமது கைத்தொலைபேசியை வைத்துக் கொண்டு நிகழ்நிலை வகுப்பில் கலந்து கொண்ட சந்தர்ப்பங்கள் இலங்கை இருக்கின்றன. எத்தனை பெற்றோருக்கு ஸ்மார்ட் போன் வசதி இருக்கு? ஆம், அதாவது உடனடியாக அரசாங்கம் ஒரு வேலை திட்டங்களை மேற்கொண்டது. பாடசாலைகளுக்கு மிக முக்கியமாக இந்த டெப்பை வழங்குற ப்ராஜெக்ட். ஆனா டெப்பை வழங்குற ப்ராஜெக்ட் அரசாங்கத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டது. மற்றது பிரதேசத்துக்கு பிரதேசம் கணனி வள நிலையங்களை ஸ்தாபித்து அந்த கணனி வள நிலையங்களுக்கு பிள்ளைகள் சென்று அங்கு நிகழ்நிலை கற்பித்தலை மேற்கொள்ளக்கூடிய உத்திகள். மற்றது அதாவது கொத்தணி முறைமைகள். இந்த கொத்தணி முறைமைகள் கூட, அதாவது பெரிய பெரிய பாடசாலைகளுடன் சிறிய பாடசாலைகளை இணைத்து செயற்படுத்துகின்ற போது அவர்களின் வளங்களினை இந்த கொத்தணி சிறிய பாடசாலைகளுக்கு வழங்குவதாக அங்கே குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற உளவியல் தாக்கம் அவ்வளவு. நீங்கள் கொத்தணி என்று நீங்கள் அதாவது நாங்கள் வள பங்கிட மட்டும்தான் குழந்தைகளை வச்சு சொல்றோம். ஆனா ஒரு சிறு குழந்தைக்கு இவ்வளவு காலம் கற்றுக்கொண்ட பாடசாலையில தான் சமநிலை தெரிஞ்சு அது ஒரு புதிய பாடசாலைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு மிகுந்த மாணவர்களோட முகம் கொடுக்க அது தன்னுடைய தனித்துவத்தையே அல்லது தனக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை இழக்க வேண்டிய உளவியல் பாதிப்புக்கு போயிடும். அப்ப இதே நாங்கள் இவையெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அல்லவா? மிக முக்கியமாக நீங்கள் அதாவது இந்த அதைத்தான் ஒரு கொள்கை என்பது அதாவது உளவியல் ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக மாற்றங்களில் அதாவது உள்ளக ஆய்வு சரியாக செய்யப்படும். இதுல இருந்து நடக்கிறது என்னன்னா, நாங்க ஒரு அமைப்பு முறையை செயற்படுத்துற ஆக்களா இருக்கிறோம். அதாவது அரசு திட்டத்துக்குள்ள இருக்கிறோம். நாங்க திட்டத்தை போட்டா நீங்க அதுக்குள்ள போயிடணும். உங்களுக்கு எவ்வளவு இன்னும் பாதிப்பு இருக்குன்றதை பற்றி நாங்க பார்க்க மாட்டோம். அப்ப இது கொள்கை சீர்திருத்தம் அல்ல. உண்மையை சொல்ல போனா அழுத்தங்களை அதிகம் செலுத்தி மாணவர்களை சீர்குலைய வைக்கின்ற செயற்பாடு. அப்ப இப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த NEPF முக்கியமான நோக்கு என்னன்ற, அதாவது அவங்க அறிக்கை என்னன்றது எனக்கு விளங்கப்படுத்துங்க. அப்படியாவது நாங்கள் இந்த திட்டம் சரியா போதான்னு வழங்கிக் கொள்ளலாம். குறிப்பாக தேசிய கல்வி ஆணைக்குழுவை பொறுத்தவரையிலே
தேசிய கல்வி ஆணைக்குழு தேசிய ரீதியாக இது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு பரிந்துரைகளை முன்வைக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆணைக்குழுவாக காணப்படுகிறது. அந்த ஆணைக்குழு பாராளுமன்றத்துக்கும் அறிக்கையிடுகின்ற ஒரு மிக முக்கியமான ஆணைக்குழுவாக காணப்படுகிறது. அந்த 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 ஆணைக்குழுவினாலே கடந்த காலங்களிலே பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. அந்த பரிந்துரைகளிலே பல பரிந்துரைகள் அதாவது தேசிய கல்வி ஆணைக்குழு ஒரு சுயாதீனமான ஒரு ஆணைக்குழுவாக காணப்பட வேண்டும். அந்த அந்த ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்படுகின்ற பரிந்துரைகள் அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுகின்ற பரிந்துரைகளாக இருக்கக்கூடாது. அதாவது தேசிய ஆணைக்குழுவின் இப்போ சொல்லப்படுகின்ற கொள்கை சீர்திருத்தம் ஏலவே பரிந்துரைக்கப்பட்டு சீர்திருத்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டுது. நான் சொல்றது சரிதானே? இப்ப பரிந்துரைப்புன்றதுக்கான எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் இல்லை. அது ஏற்கனவே வந்து இப்ப அமுல்படுத்துறதான்ற ஒரு நிலையில தான் இருக்கு. அப்ப இந்த அமுல்படுத்துறதா இருக்கக்கூடிய இந்த நிலை எவ்வளவு தூரம் நாங்க பேசின இந்த விஷயங்களை உள்வாங்கி இருக்கு அல்லது இதுக்கு தீர்வு கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மிக முக்கியமாக இந்த தற்போதைய கல்விக் கொள்கையில் இந்த அமுலாக்கப்படுகின்ற போதுதான் நாங்கள் சொல்லுகின்ற அனைத்து பிரச்சனைகளும் வெளிவரும். அதாவது ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சது, நோயாளி செத்து போயிட்டாரா இல்லையா என்பதற்குரிய பதில் அமுலாக்கம் செய்யப்படுகின்ற போது வெளிவரும். அதாவது நோய் அவ்வளவுக்கும் போற காசும் வந்து அதே மக்களுடைய வரிப்பணம் நாசமா போகும். அதாவது திருப்பி அதாவது பணம் முக்கியம் இல்லை. இங்க பிள்ளைகள் ஆய்வு கூட தவளைகளாக மாற முடியாது. ஒரு கொள்கைகளை உருவாக்கி விட்டு பரிசோதிக்கின்றவர்களாக பிள்ளைகள் இன்னும் பாதிப்பு. அப்ப இதுல அக்சஸ் முக்கியம் இருக்கு. இந்த இந்த புதிய கொள்கை சீர்திருத்த அக்சஸ சரியா கொடுக்குதா அணுகல? மிக முக்கியமாக இந்த அதைத்தான் கொள்கையின் தொடர்ச்சி என்பது அல்லது கொள்கையின் நிலைபெண் தன்மை என்பது இங்கே கேள்விக்குள்ளானதாக இருக்கு. என்றால் அந்த சரியான கொள்கை உருவாக்க படிமுறைகளை சரியாக பின்பற்றி ஒரு கொள்கை உருவாக்கப்படாத போது அனைத்து நடைமுறை ரீதியாக பிரயோக ரீதியாக நிபுணத்துவ ரீதியான சவால்கள் அங்கே ஏற்படும். அப்படின்னா எதிர்காலத்துக்கு தேவையான குடிமக்களை தயாரிப்பது இன்னும் ஒரு பெரிய குஷன் மார்க்னு தான் சொல்றீங்க. மிக முக்கியமாக தரம் மிக முக்கியமாக நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையோடு நான் எப்போதுமே முரண்படுகிறேன். ஏனென்றால் இப்போது நீங்கள் பதுல அல்லது ஹேண்டி எடுத்துக்கொண்டால் ஹேண்டியில நிறைய எக்ஸ்டேட் ஃபேக்டரிஸ் இருக்கிறது. அதே நேரம் நீங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் கரையோர பிரதேசங்களில் நிறைய மீன்பிடி சம்பந்தமான நிறைய தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்ய கேள்வி திட்டம் அதை ஒன்றும் கொண்டு வர. அதாவது ஸ்டேட்ல இருக்கிற பிள்ளைகள் கொழும்புல வந்து வேலை செய்யறது தானே நாங்கள் ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். அப்ப எப்படி நாங்க இந்த கல்வி அக்சஸ் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்கிறோம்? அதாவது என்னவென்றால் அரசியலமைப்பின் கீழே கல்வி அதிகாரத்திலே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிரதேச ரீதியிலான கலை திட்டங்களினை அல்லது கலைத்திட்ட மறுசீரமைப்பு கூடிய ஆலோசனைகளை முன்வைக்கக்கூடிய அதிகாரங்கள் மாகாணத்துக்கு காணப்படுகின்றன. அந்த அதிகாரம் ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் பிரதேசத்தின் தேவைகள் யாருக்கு தெரியும்? அந்த பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும். ஆகவே நாங்கள் தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்கிவிட்டு அதனை கொண்டு போய் அமல்படுத்துகின்ற போது இந்த பிரதேச பரிந்துரைகள் இந்த பிரதேச தேவைகளினை அந்த தேசிய கல்வி அப்படி என்றால் இப்ப நீங்க தொழில் தகமைகளை 10 விதமாக குறைப்பது என்பதிலே இப்போது நாங்கள் சொல்லியிருக்கின்ற சீர்திருத்தங்கள் எவ்வளவு தூரம் செயற்பாட்டுக்கு வரும் என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. மாகாணங்களுக்கு முழுமையான கல்வி மறுசீரமைப்பு கூடிய அதிகாரங்களினை மத்தியப்படுத்தி இல்லாமல் மத்தியப்படுத்தி நீக்கும் வரை சவாலானதாக இருக்கிறது. ஏஐ மற்றும் தரவு ரீதியான கற்றல் சாத்தியமா புது கொள்கைகள் மூலமா? ஏஐ ரீதியிலான கற்றல் உண்மையாக நாட்டிற்கு மிக மிக தேவையானது. அதிலே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் ஏஐ எதிர்கால மனித தேவைகளுக்கு அதாவது மனித வளங்களுக்கு மிக மிக முக்கியமானவை. தொழில்நுட்ப அறிவுடைய அல்லது தற்போதைய யுகத்துக்கு ஈடுகொடுக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய புத்தாக்கமுடைய அதே நேரம் புதிதை உருவாக்கக்கூடிய அல்லது நடைமுறை மனித தேவைகளுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய ஒரு மனித சமூகத்தினை உருவாக்கக்கூடிய தேவை ஒரு கல்விக் கொள்கைக்கு இருக்கின்றது. ஆனால் இங்கே இந்த ஏஐ என்பது தேவையானது என்பதற்குரிய மாற்று கருத்தில்லை. அது மிக மிக தேவையானவை. ஆனால்
அதற்குரிய வளங்கள், அதற்குரிய பௌதிக வளங்களாக இருக்கலாம், அதற்குரிய மனித வளங்களாக இருக்கலாம், சகலதும் நாட்டின் சகல பிரதேசங்களுக்கும் முறையாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். பகிர்ந்தளிக்கப்பட்டதன் பிறகுதான் கல்விக் கொள்கை அமுலாக்கம் செய்யப்பட வேண்டும். அதாவது இப்போது ஏஐக்குரிய ஆப்பிரிய ஆதனிகளாக இருக்கலாம், அதனை அமுல்படுத்துகின்ற மனித ஆதனியாக இருக்கலாம், அதற்குரிய நிபுணத்துவ ஆதனிகளாக இருக்கலாம். சரியாக பிரதேசங்களுக்கு சென்றடைந்ததன் பிறகுதான் நாங்கள் கல்விக் கொள்கைகளை முறையாக அமுல்படுத்த வேண்டும். 12 வருட கட்டாய கல்வி இங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நோக்கம் என்ன? மிக முக்கியமாக கட்டாயமாக பாடசாலையிலிருந்து இடைவிலகுகின்ற பிள்ளைகளின் தன்மை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பல பிரதேசங்களிலே பாடசாலையிலே பிள்ளை அந்த பொருளாதார சமத்துவம் இல்லை, பிள்ளைகளுக்கு காணப்படுகின்ற வறுமை, குறிப்பாக பல குடும்பங்களுக்கு பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு கூட வசதியற்ற குடும்பங்கள் காணப்படுகின்றன. எமது அரசாங்கத்தினாலே பல்வேறு வகையான கொள்கைகள், அதாவது வாழ்க்கை தரம் மேம்பாட்டுக்கூடிய கொள்கைகள் உருவாக்கப்பட்டாலும் அது நிதி வழங்குகின்ற கொள்கைகளாகத்தான் இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் அஸ்வேஷம் எடுத்து பாத்தீங்க, அதுக்கு சமத்தி எடுத்து பாருங்க, இது எல்லாமே. ஆனால் அங்கிருக்கின்ற பிள்ளைகளை பாடசாலைக்கு கொண்டு வருவதற்கு கட்டாய கல்வி முறைமை மிக மிக தேவையானவை. ஆனால் அந்த குடும்பங்களின் கொண்டு வாரது எப்படி, அதாவது அந்த பிள்ளைய இப்ப நீங்க சொல்றீங்க உண்மையாவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். பல இடங்கள்ல இருந்து பிள்ளைகளை கொண்டு வரதில் இருக்கிற சவால்கள், பொருளாதார சவால்கள், அந்த குடும்பத்தின் பொருளாதார சவால்கள், இதெல்லாம் பார்க்கப்பட வேண்டும்ன்றீங்க. கட்டாய கல்வியை சும்மா வாக்குல சொல்லி பிரயோசனம் இல்லை, வார்த்தைகளை சொல்லி பிரயோசனம் இல்லை, கட்டாயப்படுத்தணும். இப்ப அதுக்குள்ள நாங்க மல்டி பாஸை பற்றி படிக்கிறோம், பல இணைப்புன்னு சொல்றோம். அதாவது கல்வியையும் தொழில்நுட்பத்தையும் இணைத்து செயல்படுத்துறது. இப்ப இங்க பிள்ளையை ஸ்கூலுக்கு கொண்டு வருவதிலேயே பெரிய ஒரு சிக்கல் இருக்கேக்க, இந்த மல்டி பாஸ் எந்த அளவு தூரம் சக்சஸ் ஆகும்? அதுவும் இப்ப ஆனா உண்டு. இப்ப இந்த தொழில்நுட்பங்கள் முன்னர் போன்று மிகப்பெரிய கொடுப்பனவை இல்லை, அதனால அது சாத்தியமும் இருக்கு. இதை என்ன நினைக்கிறீங்க நீங்க? இதை பற்றி என்னவென்றால், நாங்கள் கலாச்சாரங்களின் ஒழுக்கத்தையும் கலாச்சாரங்களையும் உலக அளவில் சட்டங்கள் மூலமாகத்தான் கொண்டு வந்தோம். அதாவது நீங்கள் சிம்பிளா பாருங்கள், ஊழல், அதிகார மோசடி, துஷ்பிரயோகம் இவற்றை செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு சமூகத்திலே நாங்கள் உமது கல்வி கொள்கை உருவாக்க முடிந்ததா? நாங்கள் அதற்கான சட்டங்களை கொண்டு வருகிறோம். சட்டங்களை கொண்டு வந்துவிட்டு நாங்கள் ஊழலை ஒழிப்பதற்குரிய முழுமையான பங்களிப்பை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் இதன் மூலமாக கொண்டு வர முடியும், கல்வியின் மூலமாக. பெருமதி, மனப்பெருமதியினூடாக கொண்டு வரப்படும். அதாவது நான் இதனை செய்வது என்பது தவறு என்று அவர் உணர வேண்டும். இங்கே சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு செய்வதற்குரிய உத்திகளைத்தான் நாங்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதாவது அகப்படாமல் தவறு செய்வது, சட்டங்கள் மூலமாகவும் அதே நேரம் தேசிய கொள்கைகள் மூலமாகவும் மனப்பாங்கு மாற்றத்தினை கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். இன்னொரு பக்கம் சார், இப்ப இது ஒரு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். என்னென்றா, ஒரு குழந்தை நல்லவதாவதும் கெட்டவராகவும் அன்னை வளர்ப்பு இல்லைன்னு சொல்றோம். ஏனைய நாடுகளுக்கு இது உகந்திருக்குமோ இல்லையோ தெரியல. என்னிட கேட்டா எனது காலங்கள்ல, எனது வாழ்நாள்ல நான் மிகவும் சந்தோஷமா இருந்த காலம் பள்ளி காலம்தான். ஏன்னா அந்த 13 வருடங்கள் என்பது மிகப்பெரிய காலம், அது பெரிய செல்வாக்கு செலுத்துது. ஆகவே இங்கே ஆசிரியர் ஒவ்வொரு குழந்தையுமே வழிமுறைப்படுத்தி நெறிப்படுத்துறது முக்கிய பங்களிப்பு செலுத்துறார், கட்டாயம் செலுத்துறார். என்னிட கேட்ட ஆசிரியர்கள் தான் செலுத்தி இருக்கணும். அப்ப இந்த குறிப்பாக இந்த ஆசிரியர் தொழில்முறைப்படுத்தல், ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்குகின்ற இந்த புதிய கல்வி கொள்கை சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட பரிந்துரைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிக முக்கியமாக நல்ல கேள்வி. மிக முக்கியமாக இந்த ஆசிரியர்களுக்குரிய கல்விசார் அனுமதியை வழங்கக்கூடிய அதிகாரத்தினை கல்வி சபையை உருவாக்கி அதன் மூலமாக நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரங்களினை அரசாங்கம் மேற்கொள்ளுகிறது. அதே நேரம் அரசியலமைப்பின் கீழே மாகாணங்களுக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டதாரிகள் மற்றும் டிப்ளோமாதாரிகளை அரச துறைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்குரிய அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர் பிரமாண குறிப்பிலும் ஆசிரியர்களை உள்வாங்குவதற்குரிய ஏற்பாடு. அங்கும் ஒரு சிரிப்புக்குரிய நகைச்சுவைக்குரிய விஷயம் என்னன்னா, அங்கேயும் தேர்வு முறையில தான் புள்ளிகள் வழங்கப்படுகின்றன, செயற்பாடு முறையில இல்ல. மிக முக்கியமாக நீங்கள் பாருங்கள், வடக்கிலும் மலையகத்திலும் தொண்டர் ஆசிரியர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள்.
தொண்டர் ஆசிரியர்கள், அதாவது தொண்டர் ஆசிரியர்கள் கடந்த காலங்களிலே அரசியல் தேவைகளுக்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிற, அதாவது தொண்டர் ஆசிரியர்கள் மிக திறமையான ஆசிரியர்கள் காணப்படுகிறார்கள், அதை நான் மறக்கவில்லை. ஆனால் சில ஆசிரியர்கள் அங்கே சில அரசியல்வாதிகளினால் பரிந்துரைக்கப்பட்ட நியமனங்களை கொண்டிருக்கின்ற போது அந்த ஆசிரியர்களால் எப்படி ஒரு பயிற்சியற்ற அல்ல நீங்க எதிர்பார்க்குகின்ற ஒரு மனித சமூகத்தை கொண்டு வர முடியும்? ஆகவே இங்கே நடைமுறை ரீதியாக நிறைய பிரச்சனைகள். கல்வியிலே அரசியல் தலையீடு எப்போதுமே எந்த விதமான பொது சேவைகளிலும் அரசியல் தலையீடு காணப்படக்கூடாது. என்னால் பொது நிர்வாகமும் அரசியல் நிர்வாகமும் நிர்வாக அழுத்தங்களும் காணப்படுகின்ற போது அங்கே பிரச்சனைகள் ஆசிரியர்கள் அதாவது இன்றைக்கு கற்பித்தல் என்பது ஒரு மிகச்சிறந்த நிபுணத்துவம். அதாவது கற்பித்தலுக்குரிய பிள்ளையின் உளவியலை அடையாளம் கண்டு கொள்ளுதல் ஒரு மிகச்சிறந்த நிபுணத்துவம். அதாவது எந்த பிள்ளைக்கு எந்த முறையாக கற்பித்தல் என்பது மிகச்சிறந்த ஒரு நிபுணத்துவமான முறைமை. அதாவது ஆசிரியர்களுக்கு வெறுமையாக அறிவை வழங்குவதை விட கற்பித்தல் சார் நிபுணத்துவத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய முறைமைகளை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த மொடியூல் சிஸ்டமாக இருக்கலாம், இந்த ஆசிரியர் பயிற்சிகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக நான் பெரிய சவால் இந்த முன்பள்ளி கட்டமைப்பிலே உவ்வளவு காலத்திலே ஒரு தெளிவான கலை திட்டம் காணப்படவில்லை. அதாவது நாங்கள் 2ஆம் நிலை, இடைநிலை எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது முன்பள்ளி. ஒரு சரியான பொறிமுறை இன்றைக்கு வரைக்கும் காணப்படவில்லை. தற்போது அந்த மறுசீரமைப்பை செய்ய போகிறோம் என்று அரசாங்கம் சொல்கிறது. அதாவது முன்பள்ளி நீங்க சொல்ற இந்த இதுக்குள்ள கேரியர் கைடன்ஸ் மிக முக்கியமா இருக்கு. இந்த எதிர்கால வழிகாட்டுதல்கள் இது ஒவ்வொரு நிலையிலையும் நீங்க சொல்றீங்க முன்பள்ளி முடியவும் இருக்கு, உண்மையிலே இருக்கு அந்த குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5ஆம் ஆண்டு நிலையில இருக்கு, அப்புறம் 8ஆம் ஆண்டு வரக்கூடிய 13-14 வயதுல இருக்கு, அப்புறம் O-levels முடியக்கே இருக்கு, திரும்பி A-levels முடியக்கே இருக்கு. ஆனால் இலங்கை இந்த கல்வி அமைப்பில் இப்படியான நெறிமுறைகள் இருக்கின்றனவா? இது இப்ப புதிய கொள்கையில சேர்க்கப்படுதா? இப்போ என்னோட கேட்டா இப்போ பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வெளிவாராக்களை கூட சரியான கைடன்ஸ் இல்லை. அதான் ரியாலிட்டி, யதார்த்தம் அதுதான். ஆனா இது இங்கே சேர்க்கப்படுகிறதா? மிக முக்கியமாக 9ஆம் ஆண்டிலே கொண்டு வந்து தொழில்துறைக்கு மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடிய கல்விக் கொள்கைகளை நாங்கள் பக்கெட் சப்ஜெக்டுக்குள்ள போட்டு கொண்டு வர போறோம் என்று அரசாங்கம் சொல்றோம். எனக்கு விலங்கு நீங்க எதை பேசுறீங்க, நீங்க எல்லாரும் பேசுறீங்க, நான் உங்களுக்கு எதிராக இருந்து கேட்கிறேன். சரியா? ஒரு குழந்தை சுருதியோட ஒரு 3-4 வயசுல பாடுது. சரியா? இன்றைக்கு தொழில் முறையில பாத்தீங்கன்னா தொழில் செயற்பாட்டுல BTS போன்ற மிகப்பெரிய இயக்கங்கள், பிளாக் பிங்க் போன்று கிழக்காசியாவில் பெரிய இசை மாற்றம் ஏற்பட்டிருக்கு, புரட்சி ஏற்பட்டிருக்கு. ஆனா எங்களுக்கு அந்த குழந்தைய 9ஆம் ஆண்டு தான் காண போறோமா இருந்தா, அந்த நான் சொல்ற இந்த பிளாக் பிங்க்ன்ற அந்த டீமே 15-16 வயசு இளம் குழந்தைகள் தான். அப்ப இதை எங்க கண்டுபிடிக்கணும்? பாடசாலையில ஆரம்பத்திலேருந்து கண்டுபிடிக்கணும். 9ஆம் ஆண்டுல நாங்க கரியர் கைடன்ஸை பார்த்து கொண்டு இருக்கிறோம்டா, இப்படியான கலை முறைமைகள்ல தனித்துவமான ஆளுமை உள்ளவர்கள், படம் கீறக்கூடிய ஆற்றல், கவிதை சிந்தனை உள்ள குழந்தைகள் என்று படைப்பாற்றல் பேரதிகமா இருக்கிற குழந்தைகள் 9ஆம் வகுப்புலையா பார்க்கணும் 14 வயசுல? இது ஒரு கேள்விதான் நான் சொல்றது. 14 வயசுன்றது காலதாமதம். அப்ப இன்னும் நாங்க இந்த கொள்கைகள் அதை பார்க்கவில்லையா? மிக முக்கியமாக மாணவர்கள் திறமைகளை அடையாளம் காண்பதற்கு மாணவர்கள் மத்தியிலே பல வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு, குறிப்பாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அந்த போட்டிகளிலே திறமையான மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய தேசிய மட்ட பரிசில்களை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் சார் இருக்கு. எப்படி நடக்குது? பாடசாலை கல்வி நேரத்தை தாண்டி வெளி இடத்துல ஒரு தமிழ் தின போட்டியில நான் அதுக்கு ஒரு முன்மாதிரியான குழந்தை. பாடசாலையில எப்பவுமே நான் எந்த பாடசாலைக்கு வெளியில வகுப்பறைக்கு வெளியில முழங்கால தான் நிற்பேன். என்ன ஒரு குற்றம்ண்டா, எங்க பாட்டு போட்டி இருக்கோ அங்க போய் பாடுறது. என்னடா இது எங்கட கல்வியோட சேர்த்து கொள்ளப்படையில்லை. ஒரு முரண்பாடு தானே, அதுவும் ஒரு கல்வி தானே. என்னவென்றால் தற்போது பெற்றோர்கிட்ட மனநிலைமை யோசித்து பாருங்க. பாடசாலையில் ஒரு பிள்ளை இணைப்பாட விதானத்திலே அதிகமான அக்கறையை காட்டுகிறார். அதைத்தான் சார் கேட்கிறேன். இணைப்பாடம் என்ற சொல்லே பிள்ளை என்றேன். ஏனென்றா இணைப்பாடமே இங்கே தொழில் முறைக்கு வர வேண்டிய காலம் மாறிட்டு.
இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ இணைப்பாடம்னா என்ன, சங்கீதம், மற்றது ஓவியம். இன்றைக்கு ஒரு கிராஃபிக் டிசைனர், சரியா, ஒரு 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 ஆர்டிஸ்ட் அல்லது வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர், சரி, அனிமேஷன் கிரியேட்டர், இவையெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஆர்ட்ல இருந்து. நீங்க இதை இணைப்பாட விதானம் பண்றீங்க. ஆனா அங்க ஒரு பெரிய தொழிற்கல்வி உண்டு, அது பெரிய அளவில் இருக்கு, இண்டஸ்ட்ரியை சுத்தி வைக்கிற பெரிய அளவில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு நாங்க பேசுற இந்த விஷயங்களை தவிர ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலுமே தேர்தல் வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை செய்கிறார்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்கள நாங்க இனங்காண இல்லை. நான் சொல்றது தவறு இல்லை தானே? அப்ப இன்னும் நாங்க இன்னும் அதை யோசிக்க இல்லையான்னு கேட்கிறேன். என்னவென்றால் அடிப்படை கல்வி ஒரு பிள்ளைக்கு மிக முக்கியமாக தேவையானது. அதாவது எண் எழுத்து ரெண்டும் ஒரு பிள்ளைக்கு மிக மிக தேவையான அடிப்படை கல்வி. ஆகவே அடிப்படை கல்வியோடு தொழில்சார் கல்வியை தெரிவு செய்யக்கூடிய உரிமை பிள்ளைக்கு இருக்கிறது. அதாவது நீ சங்கீதம் படி, நீ சொல்லல, ஆனா அதை புரிந்து கொண்டு வழி நடத்துறது வந்துதானே பாடசாலை கல்வி திட்டமாக இருக்க வேண்டும். ஆம். அப்ப அவன் பிள்ளைக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால் அதாவது பிள்ளையின் திறம், அதாவது பிள்ளையின் பிரதானமான பாடங்களிலே சங்கீதம் ஒரு பாடமாக தொடர்ந்து 9ஆம் ஆண்டு வரை கொண்டு வரப்படுகிறது. இன்னும் கவலைக்கிடமான ஒரு செய்தியை சொன்னா நீங்க இன்னும் சிரிப்பீங்க. குருகுல கல்வியில கூட இவை இனப்பாடமா இல்லை. நல்லா விளங்கி கொள்ளுங்க. 2000, 3000, 5000 வருடங்களுக்கு முன்னர் இருக்கக்கூடிய குறுநிலை கல்விகளில் கூட நாங்க சொல்ற சங்கீதம், மற்றது நாங்க பேசுகிற ஓவியம், சிற்பம் அல்லது வில்வித்தை, இவை இணைப்பாடம் அல்ல, அவையும் பாடங்கள். ஆனால் நாங்கள் காலம் கடந்து கொண்டு வந்து இணைப்பாடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னவென்றால் இப்ப சிம்பிளாக பாருங்கள், நான் சின்ன உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு நீரில் மூழ்கி உயிரிழக்கிறவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக காணப்படுகிறது. எங்கே தவறு இருக்கிறது? நீச்சல் பயிற்சி கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆகவே இங்க அந்த வாழ்வதற்கான கல்வி முறைமைகளிலே நமது நாட்டிலே ஆழமான தவறுகள் காணப்படுகின்றன. 100% ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது பிள்ளையின் வாழ்க்கைக்கு தேவையான அல்லது அனர்த்த முகாமைத்துவத்தை எதிர்கொள்ளக்கூடிய இன்றைக்கு ஒரு இயற்கை ஏற்றம் ஏற்பட்டால் அந்த இயற்கை இனத்திற்கு ஈடுகொள்ளக்கூடிய மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதிலே நமது கல்வி முறைமை தோற்றிருக்கிறது. கல்வி முறைமை பந்தய குதிரைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதை எடுப்பதற்காகத்தான் திரு சாம்பசிவம் ஹரிஹரன் அவர்களுடன் இவ்வளவு அழுத்தம். வெறுமனே உங்களை வந்து அசௌகரியமாக்கும் காரணி அல்ல. நாங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்து கொடுக்கிறோமாக இருந்தால் என்னத்துக்கு எங்கள் பொருண்மையம் என்னவென்றால், நாங்கள் பேசுகின்ற பொருள் எங்கள் பார்வையாளர்களை சென்று அடைகிறதா? இது கேள்வியாக இருக்கும் போதுதான் அதற்கான அந்த அறிவு நிலை அல்லது கேள்வி நிலை அதிகமாக இருக்கும். இப்ப நீங்கள் சொன்னதுதான் உண்மை. இலங்கையில் அண்ணளவாக 360க்கும் மேற்பட்ட ஜீவநதிகள் இருக்கின்றன. நீங்க தமிழகத்திலே ஜீவநதியை தேடணும், இலங்கையில் இருக்கின்றன. இலங்கையிலே நாங்கள் ஏனைய நதிகள் அற்ற பிராந்தியங்களுக்கு சென்றோமாக இருந்தால் கிணறு இருக்குது, வாவி இருக்குது, குளம் இருக்குது, நாலாபுறமும் கடல் இருக்குது. ஆனால் இலங்கையிலே நீச்சல் என்பது எந்த பாடசாலைகளுமே சேர்க்கப்பட இல்லை. அனைத்தும் மாற்ற விடுங்க. இவைதான் கேள்வி. ஆகவே நாங்கள் கல்வி என்றது வந்து வெறுமனே எழுத்து எண் சார்ந்தது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்வியலை புரிந்து கொள்வதற்காக நாங்கள் அனுபவம் மூலமாக செயற்பாடு ரீதியாக கற்க வேண்டியவையும் இருக்கின்றன. அப்படி ஒழுக்கம் என்பது என்ன? செயற்பாட்டு கல்வி. அதே போன்றுதான் நீச்சலும். இங்கே இதை புரிந்து கொள்ளுகின்ற இதே மாதிரி பல விடயங்கள், இதை புரிந்து கொண்டு அமைக்கிற அமைப்பைத்தான் தேவைப்படுகிறது. நாங்கள் தொடர்ந்து இந்த கேள்வியோடு இதை நிறைவுபடுத்துவோம். முழுதாக உங்களிருந்து எடுக்க வேண்டியவை எடுத்துட்டேன். அதே நேரம் இந்த கேள்விகளையும் முன்வைத்தால் தொடர்ந்து நாங்கள் தருகின்ற பொறுமையத்திலே ஒரு பொருள் உண்டு, பார்ப்பவர்களுக்கு அதிலே நிச்சயமான ஒரு புரிதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களுக்காக உங்கள் நேரத்தை தந்து நாங்கள் கேட்ட கேள்விகளை சிறப்புற புரிந்து பதில் தந்த தேசிய தொழிற்கல்விகள் நிறுவனத்தினுடைய தொழில் அமைச்சர் குறித்தான தேசிய தொழிற்கல்விகள் நிறுவனத்தினுடைய இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய வருகை விரிவுரையாளர் சாம்பசிவம் ஹரிஹரன் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அட்வொகேட் நேயர்களே, இப்படியான முரண்பாடுகள் தான் இனி நாங்கள் பேசுவோம். ஏனென்றால் கொள்கைகள் மாற்றம் அல்ல, இதுக்கு என்ன இருக்கிறது என்பதை நீங்க கேட்க வேண்டியதை நாங்கள் எடுத்துரைப்பதன் மூலமாகத்தான் உங்களை புரிய வைக்கலாம். அந்த புரிதல் தான் அடுத்து நீங்கள் சமூகத்தை வழிநடத்துவதற்கான உங்கள் ஆயுதத்தை பயன்படுத்த உதவும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.